So once if it is audible, just tell me, we'll start the session. I'm audible, right? I'm audible? I'm audible, right? Yes. Okay. Okay. We'll start the session. So, hello, Pasangla. Very good morning to all. So, today we are going to discuss that electrostatic important on a topic that we discussion panna porom, capacitor. See, நம்மளோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம டாக்டர் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி லெவல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நமக்கு நிறைய நாள் இருக்கும். ஸோ நியர்லி ஒரு 250 டேஸ் பக்கம் இருக்கும் இல்லையா? வென் வி ஸ்டார்டட் நம்மளோட ப்ரிப்பரேஷன். இஃப் யூ ஸ்டார்டட் 11th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 years இருக்கும் மினிமம் டு ரைட் த நீட் எக்ஸாம், ரைட்? இப்போ ரிப்பீட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நியர்லி என்னவா இருக்கும், ஒரு 250 டேஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு நிறைய நாள் இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளோட மிஸ்டேக்ஸை நிறைய தெரிஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த நிறைய டைம்ல மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பார்ப்பீங்க, ஒரு டைம்ல சீரியஸா எடுத்திருப்பீங்க, ஒரு டைம்ல ஜாலியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பட் நவடேஸ் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா நமக்கு நியர்லி இந்த மந்த்தை விட்டுட்டா அப்படின்னா 4 month தான் இருக்கு. நியர்லி ஒரு 120+ டேஸ். ஓகே, 125 டேஸ் எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன் அப்படின்னா இந்த 125 டேஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த 125 டேஸ் இட் இஸ் க்ரூஷியல் பசங்களா. ஏன்னா இதுல மிஸ்டேக் பண்ணிட்டு லேர்ன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அதிர்வே ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. நீங்க படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், தென் யூ ஹாவ் டு ரைட் த டெஸ்ட். கிளியர்? ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு எக்ஸாம் பார்த்துக்கலாம், இன்னொரு எக்ஸாம்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கவே முடியாது இதுக்கப்புறம். பிகாஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி சீரியஸ்லி ஒன்லி, ரைட்? அப்பதான் உங்களால இந்த 4 monthல ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், யூ கேன் ரைட் த எக்ஸாம் ப்ராப்பர்லி அண்ட் யூ கேன் ஏபிள் டு கிராக் த எக்ஸாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பசங்களா. இன்னும் 125 நாள் மட்டும்தான் இருக்கு. இந்த 125 நாள்ல கான்ஃபிடென்ட்டா படிங்க, டெஃபினட்டா உங்களால ஏபிள் டு கிராக் த எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்க ப்ராப்பரா மோக் டெஸ்ட் எழுதணும், ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதணும் அண்ட் பார்ட் டெஸ்ட் எழுதணும். ஓகே, ஒவ்வொரு டைமும் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத மட்டும் பார்க்கணும். ஒரு சில பசங்க அரல்ஸ் உங்களோட ஃபேக்கல்ட்டி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு டாப்பர் கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் வித் டாப்பர். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, மெத்தடாலஜி எல்லாமே, படிக்கிற மெத்தட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்மளோட மார்க்கை மட்டும்தான் நாம என்ன பண்ணணும், we have to see that. எஸ் ஆனோ? ஸோ முன்னாடி எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க? எஸ், குட் மார்னிங் வெற்றி. ஸோ முன்னாடி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லும் உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, ஸோ தோஸ் ஆர் டாப்பர், அவன் அவ்வளவு வாங்கியிருக்கான், நான் இவ்வளவுதான் வாங்கியிருக்கேன், தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா ஸோ அவனுக்கு அதாவது இப்ப நான் ஒரு கேட்டகரி வைஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஸோ பிசி எடுத்தேன் அப்படின்னா அவனுக்கு 650 வாங்கினாதான் அவனுக்கு சீட்டு கிடைக்கும், ரைட்? நாம டிஃப்ரெண்ட் கேட்டகரி சொல்லும் போது நமக்கு ஒரு 600 வாங்கினாவே சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சரி, டோன்ட் கம்பேர் வித் ஹியூஜ் ஒன். கம்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ கம்பேர் பண்ணாம உங்களோட ஒவ்வொரு டெஸ்ட்லும் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. தயவு செய்து நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும் பசங்களா. சி, ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க, 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. உங்களோட மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா, ஸோ இங்கிருந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 50 டெஸ்ட் எழுதலாம் பசங்களா. ஓகே, 50 டெஸ்ட் எழுதலாம். ஓகே, ஸோ 50 டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு மார்க், இப்ப நீங்க ஒரு 300 வாங்குறீங்களா, 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, 10 இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எழுதும் போது ஒரு 10 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்.
20 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா 200 மார்க். அப்படியே 1 by 1 30 டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ 300 to 300 என்ன இருக்கும், டெஃபினட்டா நம்மளோட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எழுதும் போது நீங்க மிஸ்டேக்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணும் பசங்களா. அப்பதான் உங்களோட மார்க் ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க 300 எடுக்கிறன்னு வரி பண்ணாதீங்க பசங்களா. இதுக்கப்புறம் படிச்சாலும் ப்ராப்பரா சீரியஸா படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதினாலும் உங்களால கிராக் பண்ண முடியும். ஆனா இந்த 125 டேஸ் நீங்க கான்பிடென்டா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, எந்த ஒரு லீவு இல்லாம, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லீவ் எடுத்திருப்போம். ஸோ கிளாஸுக்கு போகாம இருக்கலாம், கிளாஸ்ல பங்க் அடிச்சிருக்கலாம், படிக்காம இருந்திருக்கலாம், பேக்லாக் நிறைய இருக்கும். ஸோ எந்த ஒரு பேக்லாகும் இல்லாம ப்ராப்பரா இந்த 4 மாசோட ஸ்கெடியூல் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளும் லீவ் எடுக்காம, ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் பூரா லீவ் தான் வரப்போகுது. ஹாய், டெஸ்ட் சீரீஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க சார். எஸ், ஐ வில் சஜஸ்ட் தட். ஸோ வேதாந்திலே டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போறோம். எஸ், மைட் பி. ஓகே, ஸோ அதுக்கான அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெயிட் ஃபார் தட். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நீங்க ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹாப்பி, டெஃபினட்டா ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு லீவ் எடுக்காம, ஸோ பேக்லாக் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம அந்த டைம்ல அந்த டாபிக்கை படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு நிறைய லீவ் வர போகுது. கிறிஸ்மஸ் ஹாலிடே வருது, நியூ இயர் வர போகுது, ஸ்பெஷலி பொங்கல் ஹாலிடே வரப்போகுது பசங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரேக் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாமே பிரேக் இல்லாம நீங்க படிக்கணும். ஓகேவா? எந்த ஒரு நாள் பொங்கல் ஹாலிடே அப்படின்னா நெக்ஸ்ட் பொங்கலுக்கு நான் டாக்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வச்சுக்க பசங்களா. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு நம்ம டாக்டரா இருக்கணும். ஓகே, வர பொங்கல் 2026ல பொங்கல்ல நான் நீட் ப்ரிப்பேர் பண்றேன். நெக்ஸ்ட் 2027ல மறுபடியும் நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணணும், மெடிக்கல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும், மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க பசங்களா. அப்பதான் டெஃபினட்டா உங்களால இந்த நீட் 2026ல கிராக் பண்ண முடியும். ஸோ ஏனோ தானோன்னு படிச்சீங்க அப்படின்னா உங்களால கிராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசங்களா. கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே so we are going to give that what is long lecture 11th full complete chapter discussion பண்ண போறோம். So 24th especially 24th we are going to discuss that complete 11th ஓட நீட் ஓட decode பண்ண போறோம். தயவு செய்து don't miss this 27th 24th so physics session பசங்களா. So I'm going to discuss complete 11thல இருக்க எல்லா பார்ட்டையும் டிஸ்கஷன் பண்ண போறேன். எஸ் ஆனோ? So yes, good morning Nancy. கரெக்டா? Nancy or Anancy? சரி பயப்படாதீங்க பசங்களா. வெற்றி, டோன்ட் வரி. ஓகே, சோ எப்ப பயம் வரும் அப்படின்னா நம்ம ஃபுல்லா படிச்சிருப்போம், படிச்சுட்டு நம்மளால கிராக் பண்ண முடியாதா, மார்க் எடுக்க முடியாதா அப்படிங்கறத பயம் வரும். சோ if you are feeling fear about the exam, சோ நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, அந்த கிராக் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற பயம் தான் உங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டா உங்களால கிராக் பண்ண முடியும். கான்பிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க பசங்களா. அப்பதான் உங்களால என்ன ஆகும், அந்த கொஸ்டின் எந்த மாதிரி ஈஸியா வந்தாலும் டிஃபிகல்ட் வந்தாலும் நம்மளோட ஸ்டேபிளா பிக்ஸ் பண்ணி நாம ஸ்கோர் பண்ண முடியும் பசங்களா. ஓகே, சோ டிஃபிகல்ட்டா வருதோ ஈஸியா வருதோ யூ மஸ்ட் பி கான்பிடென்டா இருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம ப்ராப்பரா எழுத முடியும். ஓகே, இப்பவே பயப்படாதீங்க பசங்களா. சோ இப்ப பயப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும், பண்ண முடியாதா அப்படிங்கிறது பயம் வரும். ஸோ டோன்ட் வரி, ட்ரை வித் திஸ். உங்களோட 100% இன்வால்மெண்டோட படிங்க. டெஃபினட்டா உங்களால நீட் 2026ல கிராக் பண்ண முடியும். NNC, எஸ், குட் மார்னிங் NNC. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டுனா? எஸ். ஓகே, ஸோ டுடே we are going to discuss that. எஸ், இதெல்லாமே தெரிஞ்சது. இன்னும் 125 days தான் இருக்கு. டோன்ட் டேக் லீவ் எதுவுமே எடுக்காதீங்க. லீவுங்கிறது என்ன அப்படின்னா பிரேக் இருக்கக்கூடாது. பொங்கல் ஹாலிடே வருது, ஸோ 2 நாள் லீவ் வருது. நோ, பிகாஸ் நமக்கு அந்த 2 நாளோட இம்பாக்ட் எங்க தெரியுமா? சோ எண்ட் ஆஃப் த மந்த். சோ மே மந்த் பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 2 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஐயோ நிறைய படிக்கணுமே, இன்னொரு 2 நாள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருங்க. இந்த 4 மந்த்தும் விடாத பசங்களா, யூ ஹாவ் டு ஒர்க் ஃபயர். ஓகே, டெஃபினட்டா உங்களால கிராக் பண்ண முடியும் பசங்களா. சோ ஃபயர் மேல ஒர்க் பண்ணுங்க. எந்த ஒரு ஃப்ரீ டைமும் விட்டுறாதீங்க. சோ ஃப்ரீ டைம் கிடைக்குதா படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏதாவது ஒரு பயாலஜில. சோ யூ ஹாவ் டு பி ரெடி. எண்ட் ஆஃப் திஸ் மந்த், லிசன் கேர்ஃபுல்லி, எண்ட் ஆஃப் திஸ் மந்த்
பயாலஜியை தரவு பண்ணிருங்க. எண்ட் ஆஃப் திஸ் மந்த் 11th 12th இருக்க பயாலஜியை தரவு பண்ணிருங்க. அட்லீஸ்ட் பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம் பயாலஜியை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு 2 இல்லைன்னா 3 டைம் ரிவிஷன் பண்ணிருக்கணும் பசங்களா. 2 இல்லைன்னா 3 டைம் ரிவிஷன் பண்ணிருக்கணும் பசங்களா. ஓகேவா? பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிருங்க. ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா ஷீட்டுங்கிறது நியர்லி நமக்கு 20 சாப்டர் இருக்கு அப்படின்னா அந்த 20 சாப்டரை இப்ப நான் ஒரு 5 ஹவர்ஸ்ல படிச்சேன்னு வச்சுக்குவேன். ஃபார்முலா மட்டும் 5 ஹவர்ஸ் படிச்சேன் அப்படின்னா பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம் யூ ஹாவ் டு ரீட் வித்தின் 1 ஹவர்ல ஃபார்முலா ஃபுல்லா படிக்கணும். அப்படின்னா நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், உங்களால அந்த 1 ஹவர்ல படிக்க முடியும், half an hourல படிக்க முடியும். ஃபார்முலா பார்த்தால டக்கு 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 ஓ இது இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது கிளியரா தெரியணும். ஏன்னா ஃபார்முலாவில மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் பசங்களா. நாட் ஹெக்டிக், இட் இஸ் அட் வர்ஸ்ட் கேஸ் பசங்களா. ஸோ கிளியரா எல்லா ஃபார்முலா ஷீட் நோட் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம் யூ ஹேவ் டு சி த ஷார்ட் நோட் அண்ட் ஃபார்முலாஸ். அதை மட்டும் ப்ராப்பரா பார்த்துட்டு போங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. நீங்க ஃபுல் மோக் டெஸ்ட் கொடுக்குறீங்களா, ஒரு டைம் பயாலஜியை படிக்காதீங்க. ஏன்னா பயாலஜி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. பயாலஜியை ரிவிஷன் பண்ணிருங்க. ஏன்னா 1 வீக் முன்னாடி ரிவிஷன் பண்ணிருங்க. ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் பண்ணுங்க. ரைட்? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஜஸ்ட் ஃபார்முலா ஷீட் ஷார்ட் நோட் மட்டும் பார்த்துட்டு போகணும். பிஃபோர் த எக்ஸாம் 1 ஹவருக்கு முன்னாடி பிசிக்ஸோட ஃபார்முலா ஷீட் ஷார்ட் நோட்ஸ், கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா ஷீட் ஷார்ட் நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரைட்? ஸோ டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும் போது என்னெல்லாம் மிஸ்டேக் ஆகுதோ அதை 2 நோட்ல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பயாலஜில என்ன மிஸ்டேக் ஆகுதோ, ஏதாவது ஒரு டாபிக்ல மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா தயவு அந்த டாபிக்கை விட்டு தரவு பண்ணுங்க. புரிஞ்சுதா? சோ மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டா உங்களால கிராக் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் மை டுடேஸ் ஓகே ஒரு மோட்டிவேஷன் ஃபார் யூ. ஸோ பயப்படாம இந்த நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிங்க பசங்களா. இந்த 4 மந்த் விட்டுறாதீங்க. இந்த 4 மந்த் தான் உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ற மந்த். எஸ் ஆர் நோ? So we'll start the session. So now what I'm going to do, good morning to everyone. Shall we start the session? Everyone? 5 பேர் இருக்கீங்க. So shall we start the session? Start பண்ணலாம் அப்படின்னா just thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம். Then we'll start the session. Because I'm going to explain that what is the idea of capacitor. Capacitor இருந்து question வரும் பசங்களா. See electrostaticல இருந்து 3 question வரும். 3 இல்லனா sometime 4 question வரும். 4 questionல கன்ஃபார்மா capacitor இருந்து ஒரு question வரும் பசங்களா. capacitor இருந்து ஒரு 4 question வரும். ஓகேவா? So we'll start that. See இன்னும் நீங்க இந்த லைக் இந்த செஷனுக்கு நீங்க லைக் பண்ணாம இருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. Then I can what? So interested to teach you, right? So I will get more interested. Huh? Okay, so we'll start with this part. Okay, one by one நம்ம பார்க்கலாம். So first what we are going to discuss that capacitor நம்ம பார்க்கிறோம். Yes or no? We discussed that capacitor பார்க்கிறோம். இந்த capacitorங்கிறது first என்ன நாம டிஸ்கஷன் பண்ணிரலாம். Then we will discuss the maximum question in the session la nama discussion pannalam. First I'll start what is the idea is that. So first I'm going to start capacitor nama paakalam. See here, first I'll give the small idea. Concept of first problem nam discussion pannalam, more problem. See here, capacitor ngirudhu nam first discussion pandren. Listen carefully. Capacitor ngirudhu enna appadina, see idu ellame edula padikrona electrostatic la da padikirom illaya. So capacitor, potential, everything we are studying எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சார்ஜை பத்தி படிக்கிற ஒரு டாபிக் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்லையா. இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா, எனக்கு சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் a proton, நெகட்டிவ் சார்ஜ் இஸ் எலக்ட்ரான். இதை நான் ஸ்டோர் பண்ணணும். சோ அந்த ஸ்டோர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற டிவைஸ் தான் என்ன சொல்லலாம், இட் இஸ் a capacitor சொல்லலாம். The capacitor is a device which stores the charge in the form of electric field. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இன் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். எஸ் ஆர் நோ? கெட்டிங் மீ பாயிண்ட்? சோ நான் சார்ஜை ஸ்டோர் பண்ற டிவைஸ் தான் என்ன சொல்லலாம், கெபாசிட்டர்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ சார்ஜ் எதுல ஸ்டோர் பண்ணலாம், கெபாசிட்டர். கெபாசிட்டர்ங்கிறது ஏதாவது பாக்ஸ் மாதிரி இருக்குமா? வாட் இஸ் த கெபாசிட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் கண்டக்டர் தான் கெபாசிட்டர் சொல்லலாம். எஸ் ஆர் நோ? மெட்டல் தான் நான் என்ன சொல்லலாம், இட் இஸ் a கெபாசிட்டர்னு சொல்லலாம். So conductor தான் capacitor. இப்போ நான் கண்டக்டர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if I take it as a conductor நான் எடுத்துட்டேன். இந்த கண்டக்டர்ல what do you mean that understand this? கண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. If I take a conductor, so கண்டக்டரோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சார்ஜ் கண்டக்டர்ல பிளேஸ் பண்ண அப்படின்னா இன்சைட் பிளேஸ் பண்ணனா இன்சைடே இருக்காது, it will come out of the surface. அப்படின்னா நான் இதுல சார்ஜ் ஏதாவது பிளேஸ் பண்ண அப்படின்னா எங்க மட்டும் தான் வரும், it will come out of the surfaceக்கு மட்டும் வந்துரும் இல்லையா. So there is no charge inside the conductor. அப்படின்னா நான் கண்டக்டர் எடுத்துட்டா சார்ஜ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்,
on the surface la mattum da store aayirukkum. Understand this one. So conductor la na charge store பண்றேன். Yes or no? Getting my point? Listen carefully. நான் charge store பண்றேன்னு வெச்சுக்குவேன். So இப்ப நான் net charge of the conductor எடுத்துட்டேன்னு வெச்சுக்க 0 வா இருக்கும். Number of positive charge is equal to number of negative charge initially. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I'm going to take a charge 1 by 1 நான் charge எடுத்துட்டு வர போறேன். Listen carefully. So 1 by 1 நான் charge எடுத்துட்டு வர போறேன். If I'm going to take the charge நான் எங்க எடுத்துட்டு வர போறேன், இது என்னோட conductor. Listen carefully. நான் charge நான் இது place பண்ணனா என்னாரும் on the surface ல மட்டும் தான் store ஆகும். இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் 1 by 1 நான் charge எடுத்துட்டு வரேன். என்கிறது ஒரு infinity ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். So I'm going to take infinity ல இருந்து ஒரு பாயிண்ட்க்கு, அதாவது இந்த பாயிண்ட்க்கு இந்த கண்டக்டருக்கு நான் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். சோ இங்க இருந்து நான் இங்க எடுத்துட்டு வரேன். சோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். Qங்கற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். எங்க இருக்கும்? only on the surface ல மட்டும் தான் இருக்கும். So charge stored on the surface of the conductor, right? இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். listen, இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் பண்ணிட்டேன். initially there is no charge. நான் இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வரும்போது no need to do work. இப்போ இன்னொரு சார்ஜ் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படினா இத சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும். இல்லையா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும். இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்தேன் அப்படினா இது என்ன பண்ணும்? இது ரிப்பல் பண்ணும் இத. இல்லையா? சோ இந்த சார்ஜ் இது என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அந்த ரிப்பல் பண்ணும்போது சோ ரிப்பல் பண்ணது இந்த இடத்துல இன்னொரு சார்ஜ் வைக்கணும் அப்படினா we have to do more work done. இல்லையா? ஒவ்வொரு சார்ஜ் நான் எடுத்துட்டு வந்து வைக்கும்போது we have to do more work done. இல்லையா? சோ அந்த work done தான் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். So நாம அந்த பொட்டன்ஷியலை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The charge stored in the capacitor நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The charge stored in the capacitor, very important thing, charge அதிகமாக the work done, that is nothing but potential என்ன ஆகும்? அதிகமாகும். Yes or no? First relation you must know clearly. The Q is directly proportional to what? Bங்கிறது சொல்லலாம். நான் ஒவ்வொரு டைம் எடுத்துட்டு வர சார்ஜ் நான் அதிகமாக அதுல ஸ்டோர் ஆயிருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் அதாவது நான் ஒர்க் பண்றேன் இல்லையா, அதோட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகமா இருக்கும். So we can say that because work done is represented in terms of potential ல நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Charge stored in the device is directly proportional to potential னு சொல்லலாம். இல்லையா? So very important thing you must know clearly. So charge stored in the device is directly proportional to capacitor if is potential. So Qங்கிறது என்ன சொல்லலாம்? We can say it is a charge சொல்லலாம். Charge stored in the capacitor or metal surface. And Vங்கிறது என்ன சொல்லலாம்? Potential னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். The potential. Understand this one clearly. Yes, if I put a constant here, because this proportionality தான் நான் போட்டிருக்கேன், நான் constant போட்டேன் அப்படின்னா Q is equal to என்ன சொல்லலாம்? I put a constant C into V னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Yes or no? So this is Cங்கிறது என்ன சொல்லலாம்? It is nothing but it is a property of the conductor னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். That is nothing but what? Capacitor னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So Cங்கிறது என்ன சொல்லலாம்? It is a capacitor. Clear? So Cங்கிறது என்ன சொல்லலாம்? It is a capacitor னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So Q is equal to C by V னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். This must be known clearly. Listen, very important thing. எனக்கு இப்ப C வேணும் அப்படின்னா எப்படி நான் கால்குலேட் பண்ணலாம்? C வேணும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q by V னு கால்குலேட் பண்ணலாம். Q is equal to Q by V. இல்லையா? So இப்போ சார்ஜ் அதிகமாச்சுன்னா பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? அதிகமாகும். இல்லையா? சார்ஜ் அதிகமாச்சுன்னா பொட்டன்ஷியல் அதிகமாகும். சோ இதுவும் அதிகமாகுது, இது அதிகமாகுது. சோ ரேஷியோ எடுக்கும் போது என்ன ஆயிரும்? ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கெபாசிட்டர் என்ன ஆகாது? It does not depends on what? Charge and potential. This must be known clearly. ஏன்னா இதுவும் அதிகமாகும் போது ரேஷியோ என்னவா இருக்கும்? Remains constant. அப்படின்னா கெபாசிட்டர் independent of charge and potential difference சொல்லலாம். This very important thing. So Cங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா C is independent of what? Independent of what? Independent of charge னு சொல்லலாம். Independent of charge and what? Independent of charge and potential னு சொல்லலாம். This must be known clearly. அப்படின்னா the capacitor எதை பொறுத்து இருக்கும்? We'll discuss that. Yes or no? Getting my point? Capacitor எதை பொறுத்து இருக்கும்? First நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். Yes or no? Everyone understood, right? இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? So the capacitor independent of what? Charge and potential. அப்படின்னா எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? We'll discuss that. So அதுக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to discuss that parallel plate capacitor நாம பார்க்க போறோம். parallel plate capacitor என்ன எடுக்க பார்க்க போறோம் அப்படின்னா கண்டக்டர் தான் பார்க்க போறோம். எஸ் ஆர் நோ? சோ எப்படி நாம கெபாசிட்டர் நாம கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் தி ஐடியா, then we will start with this. கெபாசிட்டர் வேணும் அப்படின்னா C எனக்கு வேணும். சோ எப்படி கால்குலேட்? C is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? because Q divided by
Q divided by, so இது என்ன சொல்லலாம், this is what V னு சொல்லலாம் இல்லையா, this is what V ங்கிறது என்ன சொல்லலாம், potential difference between the two plate. இந்த potential difference எப்படி கால்குலேட் பண்ணலாம், V எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, we can calculate that. So V, so இப்ப ரெண்டு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன், ரெண்டு கண்டக்டர் நான் I'm going to take, இது Aங்கிற ஒரு கண்டக்டர், இது Bங்கிற ஒரு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன், Bங்கிற கண்டக்டர் எடுத்துட்டேன். So இதுல இருக்க potential Vx னு எடுத்துட்டேன், இதுல இருக்க potential Vy னு எடுத்துட்டேன். Yes or no? Understand this one. இப்போ ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்க potential difference நான் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், Vx minus Vy is equal to, in terms of electric field கால்குலேட் பண்ணிரலாம், minus integral over E dot dr னு கால்குலேட் பண்ணலாம். So this is what is that potential கால்குலேட் பண்ற ஐடியா. So once நமக்கு potential தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கலாம், potential தெரிஞ்சிருச்சு அப்படினா நாம என்ன கால்குலேட் பண்ணலாம், so potential தெரிஞ்சிருச்சுனா கெபாசிட்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். So நம்மளோட டார்கெட் எப்பவுமே என்னவா இருக்கணும், கெபாசிட்டர் கால்குலேட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் நாம கால்குலேட் பண்ணிரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. எஸ்ஆர்ஆர் கெடிமி பாயிண்ட். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஒரு parallel plate கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். So what we are going to discuss that parallel plate capacitor capacitance பார்க்க போறோம். Parallel plate capacitor, parallel plate capacitor capacitance நாம பார்க்க போறோம். Understand this one clearly. அப்படினா ரெண்டு கண்டக்டரை நான் parallel place பண்ணேன்னு வெச்சுக்கேன், ரெண்டு கண்டக்டரை நான் parallel place பண்றேன், I'm going to calculate what is the capacitance value நான் calculate பண்ண போறேன். Listen carefully everyone, understand this one. இது first conductor எடுத்துட்டேன். Okay, so I'm going to take two conductor. So இது first conductor நான் எடுத்துட்டேன். Okay, இது another second conductor எடுத்துட்டேன். Yes or no? So இது ரெண்டும் எப்படி இருக்கு, parallel இருக்கு. That's why it is a parallel plate conductor எடுத்துட்டேன். Listen carefully. இங்க நான் என்ன பண்றேன், higher potential connect பண்றேன். இது higher potential, இது lower potential நான் connect பண்றேன். Higher potential and lower potential. Listen carefully. So இப்போ நான் என்ன பண்றேன், higher potential and lower potential நான் இங்க connect பண்ணிட்டேன். Listen carefully. இப்போ higher potential நான் connect பண்ணேன் அப்படினா, see here with respect to this, இது higher potential positive. So with respect to this, இதுல இருக்க, because conductorங்கிறது net charge of the system என்னவா இருக்கும், 0 இருக்கும், which mean the number of positive charge is equal to number of negative charge. Yes or no? இப்போ நான் இதுல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்ல இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகி இங்க ஸ்டோர் ஆகும், ரைட், பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இதுல இருக்கும். Yes or no? So that இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா, listen carefully, இங்க என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும், it is a positive charge ஸ்டோர் ஆகும். Yes, இங்க என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். Yes or no? Get me point. So this is what is a positive Q, இது என்ன சொல்லலாம், negative Q. So that charge difference இருக்கு. So இது கடையில என்ன டெவலப் ஆகும், so இந்த சார்ஜ் இங்க பாருங்க, இந்த எலக்ட்ரான் எது வரைக்கும் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இதோட பொட்டன்ஷியலும் இந்த கெபாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். சோ இதோட பொட்டன்ஷியல் V எடுத்துட்டேன் அப்படின்னா, இதோட பொட்டன்ஷியல் Vx, இதோட பொட்டன்ஷியல் Vy எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இதோட பொட்டன்ஷியல் என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம், we can say it is a V னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த parallel plate கெபாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம V னு சொல்லலாம். எக்ஸானோ அமைதியா இருக்காது பசங்களா, புரிஞ்சுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிளியர்னு சொல்ல போறங்க பாருங்க. சோ ஜஸ்ட் கிளியர்னு கமெண்ட் பண்ணுங்க, then I can understand this, clearly understand this one. ஓகேவா, புரிஞ்சுதா பசங்களா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? So I am expecting this end of this lecture ஒரு 30 லைக் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் பசங்களா. சோ தயவு செய்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிட்டு then you can watch that what this video. SR getting me point. So இப்போ நான் இதோட கெபாசிட்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன், எப்படி கெபாசிட்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். SR getting me point. So ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, so Cங்கிறது என்ன சொல்லலாம், C is equal to Q by V. இப்போ நான் V னா என்ன வேல்யூ நான் கால்குலேட் பண்ணலாம், V எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம், இந்த parallel plate கெபாசிட்டர்ல V எப்படி கால்குலேட் பண்ணலாம். So first V நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம், V is equal to the separation between this capacitor நான் என்ன சொல்றேன், D னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, separation between this capacitor D எடுத்துட்டேன் அப்படினா V எப்படி கால்குலேட் பண்ணலாம், V is equal to, yes, E into D னு சொல்லலாமா, V is equal to E into D, electric field into what, the distance, right? இப்போ electric field நான் எடுத்துட்டேன் அப்படினா inside the parallel plate capacitor, electric field inside the parallel plate capacitor என்னவா இருக்கும், inside. So parallel plate capacitor, parallel அதாவது ரெண்டு parallel plate கண்டக்டர் கடையில இன்சைட் கெபாசிட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், சிக்மா பை எப்சிலான் நாட்டா இருக்கும். எஸ் ஆர் நோ? சிக்மாங்கிறது என்ன சொல்லலாம், சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா கிராஸ் செக்ஷன் இல்லையா. சோ நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அப்படினா என்ன கிடைக்கும், V is equal to E க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இல்லையா, E ஓட வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ வாட் இஸ் E ஓட வேல்யூ இங்க பாருங்க, சிக்மா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q divided by A எப்சிலான் நாட் into what is D னு சொல்லலாமா, இதுதான் பொட்டன்ஷியல். So இதுல நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன், என்ன கிடைச்சோம், C is equal to Q divided by V ஓட வேல்யூ என்னது, QD divided by
epsilon naught into A. So இங்க நான் multiply இது மேல கொண்டு வந்துட்டா Q cancel epsilon naught A divided by D. So இதுதான் என்ன சொல்லலாம் capacitance சொல்லலாம். So capacitance எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா it is depends on the medium. epsilon naughtங்கிறது medium. இதே ஒரு மெட்டீரியல் உள்ள பிளேஸ் பண்ண வெச்சுக்கோ ஒரு டயஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உள்ள பிளேஸ் பண்ண அப்படின்னா மீடியம் பிளேஸ் பண்ண அப்படின்னா C மீடியம் என்னவா மாறிடும். So C medium epsilon into A divided by D சொல்லலாம். epsilon into A epsilon A divided by D ன்னு சொல்லலாம். இப்போ epsilonங்கிறது என்ன சொல்லலாம்? What is epsilon is equal to epsilon naught into epsilon r ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா? epsilon naught into epsilon r. So epsilon இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? epsilon naught A divided by D. இங்க என்ன சொல்லலாம்? So இந்த epsilon r நான் just I'm representing K அப்படினா dielectric constant நான் ரெப்ரசன்ட் பண்றேன். So இது K ன்னு எடுத்துட்டேன் அப்படினா the capacitor in medium. So இதுக்குள்ள ஒரு மீடியம் நான் பிளேஸ் பண்ணேன்னு வெச்சுக்க. If I take a medium, if I place a medium inside the capacitor, capacitor ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? C medium is equal to dielectric constant. இது என்ன சொல்லலாம்? ஏர்ல இருக்கும்போது இருக்க capacitor. இங்க நான் என்ன பிளேஸ் பண்ணிட்டேன்? ஏர்ல இருக்கும்போது capacitor. So dielectric medium பிளேஸ் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? So C in medium is equal to what? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C in எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So try to answer this one. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C in medium is equal to K times C in air ன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். Capacitance value என்ன ஆயிருக்கும்? Increase ஆயிருக்கும் when the parallel plate capacitor inside the parallel plate capacitor ஒரு dielectric medium insert பண்ணும்போது the capacitance ஓட value என்ன ஆயிருக்கும்? Increase ஆயிருக்கும். எவ்வளவு time? This K time increase ஆயிருக்கும். This must be known clearly. Everyone understood right பசங்களா? Clear? Clear, everyone understood right? C medium is equal to K into C air ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So inside the parallel plate capacitor. Clear? So this must be known clearly. First understand this one clear. Yes or no? So this is very important thing. அப்ப நான் capacitance எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும்? C depends on what? So Cங்கிறது எதை டிபெண்ட் ஆயிருக்கும் பாருங்க. C depends on எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? Depends on எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும்? மீடியம் டிபெண்ட் ஆயிருக்கும். மீடியம் and also what? ஏரியாவை டிபெண்ட் ஆயிருக்கும் and distance டிபெண்ட் ஆயிருக்கும். Distance between parallel plate capacitor D டிபெண்ட் ஆயிருக்கும். This very important idea. Is it clear right பசங்களா? Everyone understood right? Clear? Everyone? Clear பசங்களா? Clear? Clear பசங்களா? Understood right? Right? Everyone? Yes. இப்போ நான் parallel plate capacitor நான் எடுத்துட்டேன். So parallel plate capacitor ஓட capacitance பார்த்துட்டோம். So same as very important condition is that listen carefully. So first என்ன அப்படின்னா air னா இருக்கும்போது என்ன சொல்லலாம்? Air is equal to epsilon naught A divided by D. இல்லையா? Medium place பண்ணிட்டேன்னு வெச்சுக்கலாம். So is that medium capacitance ஓட value K times air ன்னு தெரிஞ்சிருச்சு. So capacitance ஓட value increase ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இது parallel plate capacitor எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். இதுல ஃபுல்லாவே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா just I placed dielectric constant நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். K அதாவது D for a dielectric constant பிளேஸ் பண்ணிருக்கேன். அந்த செப்பரேஷன்ல ஃபுல்லாவே dielectric constant பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா listen carefully. So very important idea. இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்? இது என்னோட parallel plate capacitor எடுத்துட்டேன். Just I am taking this is what parallel plate capacitor. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா the same listen carefully. இப்போ இந்த parallel plate capacitor குள்ள this is what is a positive charge store ஆயிருக்கும். இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும். இல்லையா? இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to place a dielectric medium place பண்ண போறேன். Dielectric medium. See I am going to place a dielectric medium place பண்ண போறேன். Listen carefully. எந்த thicknessல place பண்ண போறேன் நாங்க பாருங்க. Listen. Total distance நான் எடுத்துட்டேன். This distance நான் எடுத்துட்டேன். Listen carefully பசங்களா. இது இம்பார்ட்டன்ட் திங். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. Tங்கிற thickness இருக்க dielectric constant நான் பிளேஸ் பண்ணிட்டேன். Tங்கிற thickness இருக்க dielectric constant நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த செப்பரேஷன் ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் D எடுத்துட்டேன். இது T னா இந்த டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க இதுல என்னவா இருக்கும்? ஏர் இருக்கும் இல்லையா? இது ஏர். See இந்த dielectric medium thickness T தான். நீங்க அது சென்டர்ல பிளேஸ் பண்ணலாம் இல்லனா இன்னொரு எண்ட்ல பிளேஸ் பண்ணலாம். எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம். Okay, so this is a problem we are going to calculate that what is the capacitance value. So நான் இங்க என்ன பிளேஸ் பண்ணிட்டேன்? ஒரு எண்ட்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். dielectric constant பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏர் இருக்க ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? இது T அப்படினா இது என்னவா இருக்கும்? D ல - T ன்னு சொல்லலாமா இந்த பார்ட்? So T minus T, D minus T ஏர் இருக்கு. the Tங்கிற thicknessல என்ன இருக்கு? dielectric இருக்கு. எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட். இப்போ capacitance நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So very important thing you must know clearly.
So இப்போ நான் எப்படி capacitance calculate பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். இப்போ capacitance எப்படி calculate பண்ணலாம்? Tங்கிற thicknessல ஒரு dielectric இருக்கு. T minus Tங்கிற ஸ்பேஸ்ல என்ன இருக்கு ஏர் இருக்கு. இப்போ எப்படி capacitance calculate பண்ணலாம்? இது C in medium இல்லையா? So C in medium-ஆ இருக்கும்போது இதோட capacitance calculate பண்ண போறோம். எஸ் ஆனோ? So generally நான் எப்படி calculate பண்ணலாம்னா so dielectric constant epsilon naught A by D சொல்லலாம். இங்க பாருங்க இந்த D பூரா dielectric constant ஆ இருந்துச்சுன்னா இது ஜெனரல் ஃபார்முலா. சோ இத நான் ரெப்ரசன்ட் பண்றேன் இன்னொரு ரிலேஷன்ல. இந்த k வை நான் கீழ கொண்டு வந்துறேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். k நான் கீழ கொண்டு வந்துட்டேன் அப்படினா என்னவா மாறிடும்? epsilon naught A divided by D by k சொல்லலாமா? D by k D அப்படினா பாருங்க ஃபுல்லா நான் ஸ்பேஸ்ல ஃபுல்லாவே dielectric constant இருக்கு. பட் இது ஃபேஸ் ஃபுல்லா dielectric constant இல்லையா? சோ இந்த D என்னவா மாறி இருக்கு? இந்த D by k வை நான் சேஞ்ச் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். Steam medium is equal to epsilon naught A divided by இந்த D எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு? D minus T ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ரெண்டு ஸ்பேஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு இல்லையா? ரெண்டு ஸ்பேஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. Clear, everyone understood, right? So in the first thickness divided by என்ன constant இருக்கு? Dielectric constant இருக்கு. Yes or no? Plus இந்த distanceல T minus Tங்கிற distanceல என்ன இருக்கு? So air இருக்கு. அதோட dielectric constant is 1. Yes or no? பசங்களா புரிஞ்சுதா? So this must be know clearly. So நான் எப்படி எழுதுறேன்? epsilon naught A by T divided by K plus what? T minus T divided by what? அதோட air நான் எடுத்துட்டேன். Same as இங்க பாருங்க இத நான் சேஞ்ச் பண்றேன். C medium is equal to epsilon naught A divided by so இத என்ன சொல்லலாம்? T by K plus what? T minus T ன்னு சொல்லலாம். This must be know clearly. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதில இருந்து epsilon naught for a general formula I am going to write. D அப்படியே வச்சிட்டேன். இந்த இடத்துல இங்க பாருங்க இங்க T இருக்கு இங்க T இருக்கு. கான்ஸ்டன்ட்டா எடுக்கலாமா? plus T நான் கான்ஸ்டன்ட்டா எடுத்துட்டேன் அப்படினா இங்க என்னவா இருக்கும்? 1 by K minus 1 இருக்கும் இல்லையா? So this is what is a capacitance value. இப்போ ஏதாவது ஒரு thickness ஆட் பண்றேன். Okay, Tங்கிற thickness ஆட் பண்றேன். So this is what is a capacitance value. This must be remember that. Listen carefully. Yes or no பசங்களா? இது புரிஞ்சுதா? So capacitance value நாம இப்படி calculate பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன். T ஓட வேல்யூ D by 2 ஆ இருந்துச்சுனா capacitance ஓட வேல்யூ 4 ஆ இருந்துச்சு. சரி, dielectric constant ஓட வேல்யூ 4 ஆ இருந்துச்சுனா can we calculate capacitance calculate பண்ணலாமா? T ஓட வேல்யூ இங்க பாருங்க இந்த thickness ஓட வேல்யூ இந்த capacitor ஓட thickness அதாவது dielectric constant ஓட thickness D by 2 ன்னு எடுத்துட்டேன். dielectric constant ஓட வேல்யூ 4 ஆ இருந்துச்சுனா can we calculate the value? So எப்படி calculate பண்ணலாம்? Steam medium is equal to என்ன சொல்லலாம்? epsilon naught A divided by T ஓட வேல்யூ என்னது? D by 2 இல்லையா? So நான் இந்த ஜெனரல் யூஸ் பண்றேன். இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். Listen carefully. எப்படி யூஸ் பண்ணலாம்ங்க பாருங்க. So D ஓட வேல்யூ இங்க பாருங்க D அப்படியே வச்சிட்டேன். D அப்படியே வச்சிட்டேன். plus T ஓட வேல்யூ என்னது? half of the value D by 2 into K ஓட வேல்யூ நாம எடுக்க போறோம் இல்லையா? 1 by 4 minus 1. SN ஆர்கனிமே போன் K ஓட வேல்யூ 4 1 by 4 minus 1. இப்போ என்ன ஆயிரும் பாருங்க பார்க்கலாம். So this is epsilon naught A. D காமனா இருக்கா? D காமனா இருக்கு, வெளிய எடுத்துட்டேன். என்ன இருக்கும்? 1 plus 1 by 2. So இத நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சிரும். இது இங்க மல்டிப்ளை பண்ணா -3 by 4 ன்னு சொல்லலாமா? -3 by 4. அப்ப என்ன கிடைச்சிரும்? epsilon naught A divided by D. இது என்ன சொல்லலாம்? 1 plus இது என்ன வரும்? 1 minus ஆயிரும் இல்லையா? So 1 minus என்ன ஆயிரும்? இத மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் 8, நியூமரேட்டர் என்ன சொல்லலாம்? 3 ன்னு சொல்லலாமா? So இப்போ என்ன ஆயிரும்? This is what is the air இருக்கும்போது epsilon naught A by D ங்கிறது air இல்லையா? C medium is equal to C in air divided by இது ஃபுல்லாவே C in air. இது என்னவா மாறிடும்? So இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 by 3. So 5 by 8 ன்னு சொல்லலாமா? 5 by 8. So மேல போயிருச்சு அப்படினா என்ன சொல்லலாம்? So this is 8 by 5 C air ன்னு சொல்லலாம். So once the distance and dielectric constant தெரிஞ்சிருச்சா அப்படினா so we can calculate the value. Stram. Yes, hi guys. Yes. So good morning to all. Can you able to understand this one up to here? Clear ஆ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு everyone பசங்களா am audible right? See here நமக்கு நீட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நோட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் ப்ராப்பரா நோட்ஸ் எழுதுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ப்ராப்பரா நோட்ஸ் இருக்கு? பிசிக்ஸ் ஆனாலும் சரி, கெமிஸ்ட்ரி. சார்
என்னோட நோட்ஸ் பர்ஃபெக்டா டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணி ரெட், ப்ளூ, பிளாக், கிரீன், ஸோ இந்த 4 கலரை யூஸ் பண்ணி என்னோட நோட்ஸை கிளியரா எழுதி வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். Yes. So now question is that we are going to calculate the based on this. Okay. So இங்க பாருங்க இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ண போறோம். We'll start. Audible, visible. Yes. Yes, thank you. Okay, இதுல பேஸ் பண்ணி first question பார்க்கலாம் பாருங்க. So capacitor ஓட first question. Listen carefully. First capacitor ஓட first question. So C medium என்ன சொல்லலாம்? Epsilon naught A by epsilon naught A K divided by D. See here, and also இப்போ நான் capacitor நான் எடுத்துட்டேன், parallel connect பண்றேன். Listen carefully, clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. So I'm going to give you that series-ஆ இருந்துச்சு அப்படினா capacitor is what? Series-ஆ இருந்துச்சுனா series and parallel combination. இப்பவே முடிச்சிட்டு we will discuss that. Series and parallel combination. Capacitor in series. Capacitor series-ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்க. Capacitor எதுல கால்குலேட் பண்றோம்? First series-ஆ இருந்துச்சு அப்படினா so capacitor in series. Capacitor series ஆ இருந்துச்சு அப்படினா C equivalence எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C equivalence equal to 1 by C equivalence equal to 1 by C1 plus what? 1 by C2. So this is what is the capacitance value series ஆ இருக்கும்போது. Yes. Now capacitor parallel இருந்துச்சு அப்படினா the capacitor are parallel. Capacitor are parallel. C equivalence எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C equivalence equal to 1 C1 plus what is the C2 னு சொல்லலாம் இல்லையா? So when it is series, C1, see 1 by C equivalence equal to 1 by C1 plus 1 by C2. See in parallel combination இருக்கும்போது C equivalence equal to C1 plus C2 நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? So this must be known clearly. So இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? ரெண்டு parallel plate எடுத்துட்டேன். For a shortcut I am going to explain this relation. Listen carefully. Shortcut. Shortcutங்கிறது என்ன அப்படினா I am going to take it as a parallel plate capacitor. So இப்போ parallel plate capacitor எடுத்துட்டேன். Listen carefully. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி explain பண்றேன். Listen carefully. Very important thing you must know clearly. Shortcut என்ன அப்படினா parallel plate capacitor எடுத்துட்டேன். Listen. இப்போ நான் இது என்னோட higher potential lower potential எடுத்துட்டேன். இது நான் என்ன பண்றேன்? இதுல நான் கனெக்ட் பண்றேன். ரெண்டு parallel plate capacitor இப்படி கனெக்ட் பண்றேன். Right? I'm going to connect like this. So நான் இப்படி கனெக்ட் பண்றேன். இப்போ இது என்ன சொல்லலாம்? இது area cross sections எடுத்துட்டேன். This is what is the area cross section. இது என்னோட area cross section. இது என்ன சொல்லலாம்? Distance நான் எடுத்துட்டேன். Listen, distance எடுத்துட்டேன். இது என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன். இது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி parallel plate capacitor. இங்க பாருங்க, இப்ப டயஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரெண்ட நான் எடுத்துட்டேன், ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. இது ஒரு டயஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஒரு பார்ட், ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் இஸ் a k ன்னு எடுத்துட்டேன், k1 எடுத்துட்டேன். another dielectric constant part நான் எடுத்துட்டேன். இது another dielectric constant of k2 ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனா? this is what is a k1, இது என்ன சொல்லலாம்? k2 ன்னு எடுத்துட்டேன். clearly understand this one. இப்போ எப்படி நான் பிரிச்சிருக்கேனா இந்த டயஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், சோ எப்படி நான் பிளேஸ் பண்ணிருக்கேனா இது a/2 இது a/2 ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனா? a/2 a/2. சோ இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஏரியா கிராஸ் செக்ஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி parallel plate capacitor சேஞ்ச் ஆகல. சோ ஏரியா கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படினா இது என்ன காம்பினேஷன் இஸ் தட்? இட் இஸ் a parallel combination. See, blindly you can follow this, understand this one. Area cross section change ஆயிருந்துச்சுனா என்ன காம்பினேஷன்? இஸ் தி parallel combination. Area cross section change ஆயிருந்துச்சுனா என்ன காம்பினேஷன் சொல்லலாம்? it is a parallel combination. So C equivalence எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C equivalence equal to C1 plus C2 இல்லையா? இப்போ C1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? because இது ஒரு கெபாசிட்டரா பிஹேவ் ஆகும் and இது ஒரு கெபாசிட்டரா பிஹேவ் ஆகும், C2 பிஹேவ் ஆகும். இப்போ C1 இங்க பாருங்க, ஏரியா கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சுனா a/2 a/2 or else a1 a2 இருந்துச்சு அப்படினா அது என்ன காம்பினேஷன்? parallel combination. blindly you can follow this, understand this one. ஏரியா சேஞ்ச் ஆச்சுனா என்ன சொல்லலாம்? it is a parallel combination. இப்போ C1 எப்படி எழுதலாம்? C1 is equal to epsilon naught a/2, ஏனா ஏரியா கிராஸ் செக்ஷன் a/2 இல்லையா? into d. இங்க என்ன மிஸ்ஸிங்? dielectric constant is missing. this is what is a k1. புரிஞ்சுதா? C2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? epsilon naught a ஓட வேல்யூ என்னது? a/2. a ஓட வேல்யூ என்னது? a/2. a/2 ல the dielectric constant இருக்கு, d is remain same இல்ல? dielectric constant ஓட வேல்யூ k2. இத எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா C equivalence equal to epsilon naught a by 2d என்ன சொல்லலாம்? k1 plus k2.
this must be known clearly. அப்ப series combination parallel combination இருந்துச்சுன்னா A change ஆச்சுன்னு வெச்சுக்கிறேன். A changes, area changes. Area change ஆச்சுன்னா என்ன combination is that? It is a parallel combination. C equivalence என்ன சொல்லலாம்? Epsilon naught A divided by 2D என்ன சொல்லலாம்? K1 plus K2 ன்னு சொல்லலாம். Yes or no? Getting me point? This must be known clearly. இப்ப series combination என்ன இருக்கும்? D change ஆச்சுன்னா it is a series combination. எப்படின்னு பாருங்க. If I take இது ஒரு capacitor நான் எடுத்துட்டேன். So இது parallel plate இதுதான் parallel plate capacitor. இப்ப நான் என்ன கனெக்ட் பண்றேன்னா listen carefully. எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. So இந்த distance D எடுத்துட்டேன். இந்த distance D. இப்போ இந்த distance D ல ஒரு பார்ட் மட்டும் நான் என்ன எடுக்கிறேன்? Listen. இது ஒரு பார்ட் எடுத்துட்டேன். See clearly? Understand this one? இந்த distance நான் என்ன எடுத்துட்டேன்? இது D by 2 எடுத்துட்டேன். இது D by 2 எடுத்துட்டேன். Area remains same. Area நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. So எதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்? D by 2, D by 2. So இதுல ஒரு dielectric constant place பண்றேன். இது ஒரு dielectric constant. Then இது ஒரு dielectric constant. Yes or no? So இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? This I am going to take it. இத நான் K1 எடுத்துட்டேன். இத என்ன எடுத்துட்டேன்? K2 ன்னு எடுத்துட்டேன். இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? A changes. Parallel combination. D changes. Distance between parallel capacitor D by 2 D by 2 change ஆயிருக்கு. A remains same. அப்படினா D change ஆச்சு அப்படினா இது என்ன combination is that? Change. Series combination. Series combination na capacitance என்ன சொல்லலாம்? So C 1 by C equivalence equal to 1 by C1 plus what? 1 by C2 ன்னு சொல்லலாம். Yes or no? Getting me point? This must be known clearly. இப்போ நான் substitute பண்ணா என்ன கிடைச்சுன்னு பாருங்க. So 1 by C equivalence equal to C1 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Epsilon naught A remains same. இதோட area cross section இதோட area cross section same. ஏனா area same இருக்கு. So A divided by D என்னவா இருக்கு? Half of the value D by 2. Clear? D by 2. Dielectric constant ஓட வேல்யூ K1. Yes or no? C2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Epsilon naught A K2 divided by distance என்னது D by 2. Clear? இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? K1 ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 1 by epsilon naught A D by 2 ன்னு சொல்லலாமா? D by 2 கீழ வந்துரும் 2 கீழ வந்துரும். இல்லையா? அதாவது இந்த இடத்துல மேல போயிருந்திருக்கும். Now இது என்னவா இருக்கும்? இது D by 2 epsilon naught A இங்க K2 இது என்ன சொல்லலாம்? K1 ன்னு சொல்லிட்டேன். Yes or no? This must be known clearly. இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளிய எடுங்க பார்க்கலாம். So D divided by 2 epsilon naught A ங்கிறது கான்ஸ்டன்ட். என்ன சொல்லலாம்? 1 by K1 plus what? 1 by K2. This is what is a C 1 by C equivalence. Yes or no? 1 by C equivalence. 1 by C equivalence. So இத நீங்க modify பண்ணீங்க அப்படினா rearrange பண்ணீங்க அப்படினா என்ன கிடைச்சிரும்? சீகர் D divided by 2 epsilon naught A. So இத நான் cross multiply பண்றேன். K1 plus K2 divided by what? K1 K2 நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது C medium. அப்படினா C medium எனக்கு 1 by C medium. C medium வேணும் அப்படினா என்ன ஆயிரும்? தலைகீழா மாறும். So epsilon naught A by D, epsilon naught C equivalence. Epsilon naught A by D 2K1 K2 divided by what? K1 plus K2. So this is what is the idea. So series combination, parallel combination கான formula எழுதிட்டோம். So this is what is the combination is that இது parallel combination ஆ இருந்துச்சுனா இது series combination ஆ இருந்துச்சுனா so this is formula you must know clearly. ரெண்டே formula பசங்களா parallel combination, series combination. Any doubt? புரிஞ்சுச்சா அப்படினா just thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். So I can understand this one. தயவு செய்து சும்மா இருக்காதீங்க. Try to answer the question and புரிஞ்சுச்சா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கற ஒரு ஐடியா எனக்கு தெரியணும். Yes or no? Getting me point? So this is what is it? C equivalence சொல்லும்போது epsilon naught A divided by 2D K1 plus K2. Then so இத நான் ஏர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்க பாருங்க இது ஏர்னு சொல்லலாமா? இதோட வேல்யூ நான் எப்படி எடுத்துட்டேன்? So D divided by 2 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். Yes or no? Clear? Yes. So இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். First problem we are going to discuss this. பசங்களா? So first problem பாருங்க. ரெண்டாவது பார்த்துட்டோம். C மீடியமா இருந்துச்சுனா what is the formula? Epsilon naught A K divided by D. C மீடியமா இருக்கும்போது so இது என்ன காம்பினேஷன் இது? So dielectric combination series ஆ இருக்கும்போது என்ன சொல்லலாம்? Epsilon naught A divided by D1 by K1 plus D2 by K2. Parallel combination ஆ இருக்கும்போது epsilon naught A A1 plus A1 into K1 plus what? A2 into K2. இதுதான் நம்ம ரிலேஷன் நம்ம பார்க்க போறோம். First question is that. We'll see that. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Can you tell me the answer for this question? யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்கடா பசங்களா. So if you see here யார் எல்லாம் இந்த இயர் நீட்ட கிராக் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்களோ இதுல இந்த செஷன்ல இருக்க எல்லா क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்கடா.
இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கான்செப்டோட ஐடியா வந்துரும். எஸ் தான் ஒரு கடமை பாயிண்ட். So can you tell me that யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Question is that a capacitor of the capacitor with a charge q and a potential v ன்னு எடுத்துட்டேன். Depends on எதை டிபெண்ட் ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். both charge and potential charge ஒண்ணு இல்ல potential இல்ல depends on geometry. Can you tell me the question answer for this question? Can you try to answer this question? Answer பண்ணுங்களா பசங்களா. So because I told you that C is equal to Q by V. So Q increase ஆச்சுனா V increase ஆகும். Ratio remains constant. அப்ப எதை டிபெண்ட் ஆயிருக்காது? சார்ஜ் டிபெண்ட் ஆயிருக்காது, பொட்டன்ஷியல் டிபெண்ட் ஆயிருக்காது. See பசங்களா மிஸ்டேக் பண்ற பசங்களா மிஸ்டேக் எங்க வரும்னு பாருங்க. I am explaining the mistakes. Q C is directly proportional to Q. C is inversely proportional to V. Yes. So Q V டிபெண்ட் ஆயிருக்குன்னு போட்றாதீங்க. புரிஞ்சுதா? So it is independent of the charge and potential. எதை பொறுத்து இருந்தா டிபெண்ட் ஆயிருக்கும்? ஜியோமெட்ரியை மட்டும் பொறுத்து இருக்கும். C is equal to epsilon naught A divided by D. அப்படினா ஏரியா கிராஸ் செக்ஷன் செப்பரேஷன் between capacitor டிபெண்ட் ஆயிருக்கும். அதுதான் என்ன சொல்லலாம்? ஜியோமெட்ரி சொல்லலாம். And also depends on the medium பொறுத்து இருக்கும் பசங்களா. எஸ் ஆர் getting me point? Clear? Okay, next question. Can you tell me this question? Answer சொல்லுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चनக்கு. See here. தயவு செய்து சால்வ் பண்ணுங்கடா பசங்களா. Okay, so நிறைய பேர் சும்மா பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க. Cricket view 0.4 0 point இல்ல 0.45. Understood right? Clear, everyone understood right? Can you do this question? இந்த question answer பண்ணுங்கடா பசங்களா. Can you do this question? Can you answer this question பசங்களா? Can you answer this question? Come on பசங்களா, can you answer this question? So question பாருங்க, the distance between the two plates of parallel plate capacitor is doubled. The distance between two parallel plate capacitor. See here, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீட்ல உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் கூட ஸ்கோர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா அந்த கொஸ்டினை கிளியரா புரியும் போது. See நீட்டை பொறுத்தளவுக்கு இப்ப வரைக்கும் அனலைஸ் பண்ணதை பொறுத்தளவுக்கு நீட்டு. ஸோ அது நீட்ல கொஸ்டின்ல ஹிண்ட் கொடுத்துருவாங்க பசங்களா. ஹிண்ட்ங்கிறது கொடுத்துருக்கிறது எழுதுனாவே உங்களுக்கு ஐடியா வந்துடும். கொடுத்துருக்கிற எழுதாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது, அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. ஸோ கொடுத்துருக்கு கிளியரா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாருங்க அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் தெரிஞ்சிருச்சுனாவே யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் வெரி குயிக்லி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel plate capacitor என்ன சொல்லிட்டாங்க, டபுள்னு சொல்லிட்டாங்க. ஸோ D2 என்ன சொல்லிட்டாங்க, டபுள் த வேல்யூ ஆஃப் D ன்னு சொல்லிட்டாங்க. எஸ் ஆனோ. So new one double ஆயிருக்கு. And the area of the plate is it what? Half ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. So initial areaங்கிறது A எடுத்துட்டேன்னா half ஆயிருக்கு. A by 2 ஆயிருக்கு. எஸ் ஆனோ. இது final capacitor. final capacitor டிஸ்டன்ஸும் ஏரியா கிராஸ் செக்ஷனும். இந்த initial capacitor டிஸ்டன்ஸும் ஏரியாவும் இந்த ரிலேஷன். எஸ் ஆனோ getting me point? This must be known clearly. AD. எஸ் ஆனோ. So initially இருக்கும்போது the capacitance ஓட வேல்யூ epsilon naught A divided by D இல்லையா? இப்ப நியூ கெபாசிட்டரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நியூ கெபாசிட்டர் இப்ப என்ன கால்குலேட் பண்ணோம், if C is the initial capacitance the final capacitance equal to னா கால்குலேட் பண்ணோம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், epsilon naught A ஓட வேல்யூ இருக்கு half ஆயிருக்கா A by 2, D ஓட வேல்யூக்கு டபுள் ஆயிருக்கு, D ஓட வேல்யூ டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா சோ epsilon naught A by D ங்கிறது என்ன சொல்லலாம், C ன்னு எடுத்துக்கலாம். epsilon naught A by D is a C divided by 4 என்ன ஆயிருக்கும், decreases by 4. Yes or no? So what is the answer? D is the answer. C by 4 னு சொல்லலாம். Clear பசங்களா? பசங்களா understood right? பசங்களா புரிஞ்சுதா? Clear? So can you do this question? Can you do this question பசங்களா? Yes, can you try to answer this question? See, can you try to answer this question? Answer பண்ணுங்க பார்க்கலாம். Answer this question. Can you try to answer this question? A capacitance of the parallel plate capacitor with the air medium is what? 6 microfarad கொடுத்துட்டாங்க. So capacitance of the capacitor. So இது கொடுத்துட்டாங்க இல்லையா? Capacitor of the capacitance கொடுத்துட்டாங்க. So it is given. Right? So capacitance of the capacitor 6 microfarad கொடுத்துட்டாங்க. With introduced dielectric constant medium, the capacitance become என்ன சொல்லிட்டாங்க 30 மைக்ரோஃபாரடா மாறிடுச்சு இல்லையா, 30 மைக்ரோஃபாரடா மாறிடுச்சு இல்லையா. now the permittivity which mean the dielectric constant தான் கேட்கணும். இதுதான் என்னோட क्वेश्चन பசங்களா. listen, this is my question. கிளியரா புரிஞ்சு. சோ என்ன அப்படினா
கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துட்டாங்க. அதோட மீடியம் இருக்கும்போது கெப்பாசிட்டி இங்க பாருங்க, நார்மலா ஏர்ல இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 6 மைக்ரோஃபாரட், மீடியம் பிளேஸ் பண்ணும்போது 30 மைக்ரோஃபாரடா மாறிருக்கு. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான பசங்க கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிள் கொஸ்டின் பசங்களா, கேன் யூ சால்வ் தி கொஸ்டின்? கேன் யூ சால்வ் தி கொஸ்டின் பசங்களா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C medium is equal to என்ன சொல்லலாம்? So dielectric constant C in air சொல்லலாமா? C in air, சிம்பிளான ஐடியா. C மீடியமா இருக்கும்போது என்னது? C மீடியமா இருக்கும்போது given எழுதிருங்க. given எப்பவுமே given எழுதிட்டீங்கன்னா ஐடியா கிடைச்சிரும். C மீடியமா இருக்கும்போது என்ன சொல்லலாம்? 30 மைக்ரோஃபாரட். C ஏரா இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க? 6 மைக்ரோஃபாரட் சொல்லிட்டாங்க இல்லையா? சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். 30 is equal to K times 6. That's it, over. இது cancel பண்ணா என்ன கிடைச்சிரும்? 5 is the answer. Yes, C is the answer. Yes or no? Everyone understood, right? Clear? Clear pasangla? Can you do this question? Can you try to solve this question? Try to solve this question. Try to solve this question. See, question physics பொறுத்தளவு questions எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க புரிஞ்சிட்டு அப்படினா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். புரியலனா தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். So can you try and tell me that what is the idea based on this? Question பாருங்க. கிளியரா படிச்சு நீங்க சால்வ் பண்ணுங்க பாருங்க. So don't skip this question பசங்களா. Don't skip this question பசங்களா. Can you try to solve this problem? என்ன கேட்டிருக்காங்க? Parallel plate capacitor having cross section area A and the separation D has the air between the plate. Okay, bhai. Initially என்ன சொல்லிட்டாங்க? யார் சொல்றாங்க? Now it's an insulating slab of same area, but the thickness என்ன சொல்லிட்டாங்க? Half of the value சொல்லிட்டாங்க இல்லையா? So இங்க பாருங்க, dielectric constant half of the thickness இருக்கு, D/2 thickness இருக்கிற ஒரு dielectric constant ஆட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. கிளியரா? இப்போ the inserted between the plate as shown in figure, the dielectric constant K ஓட value 4 னு கொடுத்துட்டாங்க. 4 கொடுத்துட்டாங்க. The ratio of என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? new capacitor to old capacitor கேட்டிருக்காங்க. new capacitor to what? original capacitor. அதாவது மீடியம் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி, மீடியம் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம், முன்னாடி அதுக்கு அப்புறம். எஸ் ஆனோ? சோ பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? முன்னாடி பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கறத क्वेश्चन. எஸ் ஆனோ? சோ முன்னாடிங்கிறது சொல்லும்போது ஒரிஜினல் கெபாசிட்டர் C ஏர் இருக்கும்போது என்ன சொல்லலாம்? C air is equal to epsilon naught A by D சொல்லலாமா? ரைட், epsilon naught A by D. இப்போ மீடியம் பிளேஸ் பண்ணிருக்கேன். எந்த டிஸ்டன்ஸ், எந்த திக்னஸ்ல? D/2. அப்படினா ஸ்மால் t ஓட வேல்யூ என்னது? D/2. ஏற்கனவே நாம சால்வ் பண்ணிருக்கோம் இந்த ப்ராப்ளம் இல்லையா? சோ C மீடியம் எப்படி சொல்லலாம்? C medium is equal to, so epsilon naught A divided by D plus what? K into, sorry, T into, what is the formula is that? T into 1 by K minus 1. Can you substitute? Can you tell me that answer from this question? Answer சொல்லுங்க பார்க்கலாம். So இங்க substitute பண்ணா அப்படினா epsilon naught A divided by D plus T ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? எவ்வளவு T இருக்கு? D/2. D/2 1 by K ஓட வேல்யூ என்னது? 4 minus 1. எஸ் ஆனோ? சோ இப்போ காமன் ஆனுங்க பார்க்கலாம். epsilon naught A divided by D எடுத்துட்டேனா காமன். சோ என்ன ஆயிடும்? So Dங்கிறது என்ன சொல்லலாம்? இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் சொல்லாம ஏர்னு சொல்லிரலாமா? எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் வாட் இஸ் ஏர் இல்லையா? So C medium is equal to C air divided by, இங்க என்ன இருக்கும்? 1 plus 1/2. ஏற்கனவே நாம சால்வ் பண்ணிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -3/4. சோ இப்போ என்ன எடுத்துட்டேன் அப்படினா C air divided by 1 plus இது என்ன இருக்கும்? சோ 1 மைனஸ் ஆயிரும் இல்லையா? இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3 divided by 8 என்ன கிடைச்சிரும்? சோ இது இங்க மல்டிப்ளை பண்ணா 5, 8 minus 3 5. சோ என்ன கிடைச்சிரும்? C air இது என்ன ஆயிரும்? 5, 8 மேல போயிரும். சோ C medium divided by C air என்ன கிடைச்சிரும்? This nothing but 8/5 is the answer. So 8/5 is the answer. Yes or getting me point? So D is the answer. Clear? Everyone understood, right? So clear ஆ புரிஞ்சுக்க பசங்களா? D is the answer. Any doubt up to here? Clear ஆ பசங்களா? Clear.
Okay, can you do this question? Series and parallel combination. Series and parallel combination. Can you try to solve this question, pasangla? Can you solve this question, pasangla? If the following circuit, the equivalent capacitance between the terminal A and terminal B, nama calculate pannalam. Series and parallel combination. So it's like a Wheatstone-Bridge question. Wheatstone-Bridge idea. So Wheatstone-Bridge. So Wheatstone-Bridge inga parunga. This is C1, this is C2, this is C3, this is C4. So C1 by C2 is equal to C3 by C4 equal ah irundhuchu appadina enna pannalam idha nama remove panniralam illaya we can remove this one idha na remove panniralam clear ah so remove pannita enna kedachrum ipo capacitance oda value enna airum solunga paakalam so this is what is the capacitance idu rendu ipdi vandurum idu enna airum in the direction idu vandurum ipo solunga paakalam idu 2 idu 2 idu 2 idu 2 idu enna combination is the series combination illaya idu series combination iduvum series combination series ah irukumbodhu enna solla 1 by C equivalent is equal to 1 by C1 plus what 1 by C2 so ipo na eduthiten appadina 1 by 2 plus what 1 by 2 enna keduthirum 1 by 2 plus 1 by 2 1 this become 1 appadina C equivalence oda value enna sollalam it is 1 so idu 1 idu 1 illaya ena idu rendum same da 1 by idha substitute பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் இது 1 இது 1 இப்போ ரெண்டும் என்னவா இருக்கும் parallel combination na so C equivalent is equal to C1 plus C2 இல்லையா so add பண்ணுங்க பார்க்கலாம் 1 plus 1 is a 2 microfarad SNO ergadimi point clear ah pasangla 2 microfarad is the answer clear 2 microfarad is the answer யாராவது டவுட் இருந்துச்சுனா சொல்லுங்க பார்க்கலாம் is there any doubt from this question any doubt pasangla question புரிஞ்சுதா பசங்களா any doubt பசங்களா clear da pasangla so this must be know clearly so next question can you try to solve this one yaar answer பண்றாங்கன்னு பார்க்கலாம் one is it one now sir once please எது எந்த ப்ராப்ளமா எந்த ப்ராப்ளம் once please எந்த ப்ராப்ளம் சொன்னால தெரியும் Tarsha can you understand this one see same problem listen carefully மறுபடி explain பண்றேன் clearly understand this one see here Wheatstone-Bridge na எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் Wheatstone-Bridge na this is what is a Wheatstone-Bridge idea see here இது capacitor C1 எடுத்துட்டேன் இது C2 இது C3 இது C4 so Wheatstone-Bridge ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா it is a 2 plus 2 is series வருதா சார் yes it is 2 plus 2 எப்படி series இங்க பாருங்க இப்போ நான் எடுத்துட்டேன் இது C1 so balance Wheatstone ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா C1 by C2 இங்க பாருங்க C1 divided by C2 is equal to C3 divided by C4 இருந்துச்சு அப்படினா நான் என்ன பண்ணலாம் இதுல there is no charge ஸ்டோர் ஆகாது அது அப்படினா என்ன பண்ணலாம் இத நாம ரிமூவ் பண்ணிரலாம் இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கேன் இத நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இத நான் ரிமூவ் பண்ணிட்டேனா லிசன் இது என்ன காம்பினேஷன் பாருங்க இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷனா இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷனா சோ இது ரெண்டும் என்னவா இருக்கும் parallel காம்பினேஷன் சொல்லலாம் இங்க பாருங்க சீரிஸா நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் சோ அதான் இங்க யூஸ் பண்ண போறேன் லிசன் எப்படி நான் யூஸ் பண்றேன்னா பாருங்க லிசன் கேர்ஃபுல்லி கிளியரா தெரிஞ்சுக்க now understand this one இப்போ நான் என்ன எடுக்கிறேன்
இங்க பாருங்க இத நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரிமூவ் பண்ணிட்டேனா இது ரெண்டு எப்படி இருக்கும்? சீரிஸா இருக்கும். இதுவும் சீரிஸா இருக்கும். சோ சீரிஸா இருந்துச்சு அப்படினா what is C equivalent? C equivalent is equal to 1 by C1 plus what? 1 by C1 C2. இப்ப C1 ஓட வேல்யூ 2, C2 ஓட வேல்யூ 2. 1 by 2 1 by 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 1 இல்லையா? சோ நீங்க இத சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 மைக்ரோஃபாரட் கிடைக்கும். ஏனா சீரிஸ் காம்பினேஷன். கிளியர்? அதே மாதிரி இது எடுத்துட்டேன் அப்படினா இது சீரிஸ் காம்பினேஷன். இல்லையா? ஏனா நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன். இது சீரிஸ் காம்பினேஷன். இது அதேதான். சோ 1 by C equals 1 by 2 1 by 2 என்ன கிடைச்சிரும்? இது 1 கிடைச்சிரும். இது ரெண்டு என்னவா இருக்கும்? பிகாஸ் நான் கரண்ட் இங்க அப்ளை பண்ணா ரெண்டா பிரியுமா? சோ இது மேல இருக்குது 1 கீழ இருக்குது 1. மேல இருக்குது 1 கீழ இருக்குது 1. இல்லையா? 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட். சோ சீரிஸ் parallel combination C equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? C equivalence equal to C1 plus C2. C1 plus C2. இப்ப C1ங்கிறது என்ன? மேல இருக்குது கெபாசிட்டர் C1. இத காம்பினேஷன் C1. Okay, இத நான் எடுத்துட்டா காம்பினேஷன் 1. Yes or no? So what is it? 2. So 2 is the answer. Yes or no? Getting my point? Clear பசங்களா? Yes? Any doubt? So same question. Next question பாருங்க. இத நாம சால்வ் பண்ணலாம். Question என்னது? Equivalent capacitance between the arrangement நாம கால்குலேட் பண்ணனும். Equivalent capacitance கால்குலேட் பண்ணனும். Listen carefully. What is the equivalent capacitance பார்க்கலாம். See here, இது வழியா நமக்கு என்ன ஆகும்? current flow ஆகும். First series combination ஆ parallel combination ஆ தெரிஞ்சுக்கலாம். இப்ப current போகும். current என்ன ஆகும்? ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகும். current divide ஆச்சுனா அது parallel combination. current divide ஆச்சுனா parallel combination. இங்க பாருங்க இதுல current என்ன ஆகும்? இதுல சேமா இப்படியே தான் போகும் இல்லையா? சேம் current தான் flow ஆகும். அப்படினா இந்த மூணு கெபாசிட்டரும் என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். தென் இந்த மூணு கூட இந்த கெபாசிட்டர் என்னவா இருக்கும்? parallel காம்பினேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் எதை நாம முடிக்கலாம் அப்படினா சீரிஸ் காம்பினேஷன் நம்ம முடிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சீரிஸ் எப்படினா சீரிஸ் 15 கெபாசிட்டர் 15 இந்த மூணு சீரிஸ் காம்பினேஷன். Series combination என்ன சொல்லலாம்? C equivalent is equal to 1 by C1 plus what? 1 by C2 plus 1 by C3. So சொல்லுங்க பார்க்கலாம். 1 by C equivalent is equal to என்ன சொல்லலாம்? 1 by C1 ஓட வேல்யூ அது 15 plus 1 by 15 plus 1 by 50 என்ன கிடைச்சிரும்? So denominator equal ஆ இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணலாம்? numerator ஆட் பண்ணிக்கலாம். 3 divided by 15. இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 5. அப்ப நான் C equivalent ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So this is what is it? 5. Yes or no? This is 1 by C equivalence ஓட வேல்யூ 1 by 5 அப்படினா C equivalence ஓட வேல்யூ 5. இப்போ சர்க்யூட் என்னவா மாறிடுச்சு அப்படினா listen carefully. இது applied voltage. இங்க ஒரு கெபாசிட்டர் இருக்கு. Then இன்னொரு கெபாசிட்டர் நான் இப்போ ரிசால்வ் பண்ணங்காட்டி இங்க ஒரு கெபாசிட்டர் வந்துருச்சு. ரிசால்வ் பண்ண கெபாசிட்டர் என்னது? 5. இங்க கெபாசிட்டர் என்ன சொல்லலாம்? 15. Yes or no? இது E ன்னு சொல்லலாமா? Clear? E ன்னு சொல்லலாமா? இப்போ இது ரெண்டு என்ன காம்பினேஷன் இது? 15 and parallel. So 15 and 5 parallel combination. Parallel இருந்துச்சு அப்படினா C equivalence என்ன சொல்லலாம்? C1 plus C2 ன்னு சொல்லலாம். So C1 plus C2 15 plus 5 என்ன கிடைச்சிரும்? This is what is 20 ன்னு சொல்லலாம். 20 is the answer. Yes or no? Getting my point? This must be know clearly. Yes or no? Everyone understood, right? So series and parallel combination தெரிஞ்சதா? So புரிஞ்சிச்சு அப்படினா just புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. So like பண்ணுங்க பார்க்கலாம். Don't okay, அமைதியா இருக்க வேணாம். Try to answer this question. So answer பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும் பசங்களா. Yes or no? Any doubt? Clear? Any doubt? Yes. Next question பாருங்க பசங்களா. Next question. Can you try to answer this question? Yes. So can you try to answer this question? Can you try to answer this question? இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். No doubt sir. Yes, thank you for that. Yes. அவ்வளவுதான் பசங்களா. புரிஞ்சிருச்சு அப்படினா சோ ஜஸ்ட் ஒரு thumbs up போட்டு போறீங்க. ஏனா நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகே. நீட் எக்ஸாம் நீங்க தான் எழுத போறீங்க. சோ நீட் 2026 யாரெல்லாம் எழுத போறீங்க? சோ ரிப்பீட்டர் யாரெல்லாம் ரிப்பீட்டரா இருக்கீங்க? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். If you are repeater, sir I am repeating அப்படினு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Or else if I am studying 12, நீங்க எந்த இயர்ல நீட் எழுத போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீட் 2026 நீட் 2027 ஏனா 11th படிக்கலாம் 12th படிக்கலாம். Or else ரிப்பீட்டரா இருக்கலாம். Can you? நீட் 2026ல யாரெல்லாம் எழுத போறீங்க? எல்லாரும் 4 பேர் எழுத போறீங்களா? யாரெல்லாம் நீட் 2026ல எழுத போறீங்க? Yes, me 11th sir. Yes, good. So அப்படினா 11th அப்படினா so 2026 27 7ல தான் எழுத போறீங்க இல்லையா? Yes, all the best for you. ஆனா ஷர்மிளா கிளியரா படிச்சுங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. சோ 11th கிளியரா படிச்சுங்க, 12th கிளியரா படிச்சுங்க. உங்க ஸ்கூல்ல நார்மலாவே ஸ்கூல்ல என்ன அப்படினா
11th இந்த டைம். ஸோ போர்டு எக்ஸாம், அதாவது உங்களோட ஸ்டேட் போர்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன இல்லை, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லை 11th. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, டீச் பண்றது 11th டீச் பண்றது லேசியா டீச் பண்ணுவாங்க, டீச் பண்ணாமே விட்டுருவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு கிளியர் த எக்ஸாம், தயவு செய்து ப்ராப்பரா படிக்க பாருங்க. சரியா, ப்ராப்பரா படிக்க பாருங்க. எஸ் எஸ், டி இஸ் ஆன்சரா? 2 மைக்ரோஃபாரடா? எஸ், குட். வில் செக் டி ஆன்சரான்னு பார்க்கலாம். எஸ் எஸ், கொஸ்டின் பாருங்க. சர்க்யூட் நாம கால்குலேட் பண்ணோம். இது என்ன காம்பினேஷன்? இது என்ன காம்பினேஷன்? இஸ் a parallel combination. parallel இருந்தா என்ன பண்ணலாம்? parallel இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நாம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் parallel combination. ஏன்னா கரண்ட் அப்ளை பண்ணும்போது கரண்ட் ரெண்டா டிவைட் ஆகும். parallel combination 3 3. சோ இது என்ன ஆயிரும்? 6 ஆயிருமா? இப்போ இந்த சர்க்யூட் என்னவா மாறிடும் பாருங்க. சோ இது 3, இது என்ன ஆயிரும்? இது ரெண்டு ஆட் பண்ணா 6 ஆ மாறிடும். இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் என்னது? சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1/C equal to 1/3 plus what? 1/6. So LCM எடுக்கலாமா? 6 is LCM. இது கூட 2 multiply பண்ணா இங்க 2 multiply பண்ண. So 2 plus 1 என்ன கிடைச்சிரும்? So 3 divided by 6, 1/C equivalent. C equivalence ஓட வேல்யூ இப்ப கேன்சல் பண்ணா 2 is the answer. Yes, good. Yes, good. Okay sir, bye. நான் ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறீங்களா? You are not repeater. So NEET 2027 எழுத போறீங்களா? இவே பாய் சொல்லிட்டு போறீங்களே, இவ்வளவு நேரம் அட்டன் பண்ணீங்களா தெரியலையே. எஸ், ஆல் தி பெஸ்ட். போய் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, நான்சி. எஸ், கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? திஸ் क्वेश्चन புரிஞ்சுதா பசங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन போகப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन கேன் யூ ட்ரை திஸ் ஒன்? யார் ஆன்சர் பண்ணலாம்? நோ நோ சார், NEET 2027. எஸ், ஓகே. ஆமா சார், நான் ஸ்கூல் போகணும் சார். பாய் சார், வந்து ரெக்கார்ட் பார்த்து எஸ் பாருங்க. ஓகேவா? டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So the effective capacitance of two capacitor, effective capacitance of two capacitor என்ன கொடுத்துட்டாங்க? So ரெண்டு கெபாசிட்டர் நான் கொடுத்துட்டாங்க சார், ரெண்டு effective capacitance கொடுத்திருக்காங்க, which means C equivalence கொடுத்திருக்காங்க. 6 microfarads, 3 microfarad, 16 microfarad. When they are first என்ன சொல்லிட்டாங்க? connected in series. Then என்ன சொல்றாங்க? they connected in parallel சொல்லிட்டாங்க. அதாவது சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது C equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது series combination, C equivalence of when it's series connection என்ன சொல்லிட்டாங்க? 3 microfarad சொல்லிட்டாங்க, right? Then parallel connect பண்ணும்போது C equivalence when connected parallel connect பண்ணும்போது C equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 16 microfarad சொல்லிட்டாங்க இல்லையா? 3 microfarad, 16 microfarad. clear-ஆ? yes. now இப்போ என்ன கால்குலேட் பண்ணது? capacitance of two capacitor கால்குலேட் பண்ணனும். capacitor of capacitance. சீங்க parallel connection சொல்லும்போது என்ன சொல்லலாம்? C1 plus C2 சொல்லலாமா? parallel connection C1 plus C2. series connection இருக்கும்போது 1/C equivalence எப்படி எழுதலாம்? 1/C1 plus what? 1/C2. இப்போ C equivalence எனக்கு வேணும் அப்படினா நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C1 C2 divided by what? C1 plus C2 சொல்லலாமா? so C1 plus C2ங்கிறது என்ன சொல்லலாம்? parallel combination இருக்கும்போது C equivalent C1 into C2 divided by C1 plus C2 னா series connection இருக்கும்போது இல்லையா? இப்போ C1 plus C2 க்கு பதிலா என்ன எழுதலாம்? இங்க பாருங்க, C1 by C2 க்கு C1 plus C2 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? 16 எழுதலாமா? and series connection இருக்கும்போது என்ன capacitance value? 3 னு கொடுத்துட்டாங்க. சோ இது series connection இருக்கும்போது இது என்ன சொல்லிட்டாங்க? இது 3 which is equal to C1 C2. C1 plus C2 நமக்கு தெரியும் 16 இல்லையா? 16. இப்போ C1 C2 நான் எடுத்துட்டேன் அப்படினா C1 into C2, so 16 into 3 என்ன கிடைச்சிரும்? so 3 6 are 18, balance 1 48. அப்படினா ரெண்டு கெபாசிட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? so 48 microfarad உங்களுக்கு வரணும். so 48 வரணும். எந்த ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்? if you have the idea, can you tell me the answer for this question? so எல்லாமே முடிச்சாச்சு. so எந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 48 வருதுன்னு பாருங்க. 8 into 8 64, it is not an answer. 10 into 6 60 is the answer, it is not answer. so இது சான்சஸே இல்ல அப்படினா இதுதான் வரும். so this is what is the answer. C is the answer. that's it. டைரக்டா நீங்க சால்வ் பண்ணிரலாம். क्वेश्चन புரியுதா பசங்களா? easy trick you must know clearly. any doubt பசங்களா? easy trick to answer this one. C1 C2, C1 plus C2 தெரிஞ்சிச்சு அப்படினா yes, good. Tarsha is good, super answer பண்றீங்க. clear? so can you answer this one? next one is that energy stored in the capacitor. energy stored in the capacitor என்ன சொல்லலாம் அப்படினா see energy stored. so u ங்கிறது என்ன சொல்லலாம்? first I will represent that. listen carefully.
இப்போ நான் கெப்பாசிட்டர் நான் எடுத்துட்டேன். இந்த கெப்பாசிட்டரை நான் என்ன பண்றேன்? சார்ஜ் பண்றேன். கெப்பாசிட்டரை நான் என்ன பண்றேன்? சார்ஜ் பண்றேன். அது பேட்டரி கூட கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கேன். ஸோ சார்ஜ் பண்றேன்னா பேட்டரி கூட கனெக்ட் பண்றேன். ஸோ பேட்டரியில இருக்க சார்ஜ் எல்லாம் எதுல போகும்? கெப்பாசிட்டருக்கு போகும். அப்ப நான் பேட்டரியில சார்ஜ் கியூ இருந்துச்சுன்னா ஃபைனலா என்ன ஆகும்? இந்த கெப்பாசிட்டர்ல என்னவா இருக்கும்? சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும் இல்லையா? எஸ்ஆனோ கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்கும். ஸோ இதை நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் ஆஃப் CV ஸ்கொயர் சொல்லலாம். எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் ஆஃப் CV ஸ்கொயர். கிளியரா? இந்த கெப்பாசிட்டர் எடுத்துட்டு பேரலா இன்னொரு கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கனெக்டட் தட் பேரலி இன்னொரு கெப்பாசிட்டர் நான் கனெக்ட் பண்றேன். பேரலா இன்னொரு கெப்பாசிட்டர் நான் கனெக்ட் பண்றேன். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐஐடியா ஜெயசீலன். ஐஐடினா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஐஐடி? யூ ஆர் கோயிங் டு ஃபார் ஐஐடி? ஐஐடிக்கு போக போறீங்களா? சி இப்போ நான் சார்ஜ்டு கெப்பாசிட்டரை எடுத்து எனக்கு எது கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்றேன். அப்படின்னா இதுல எனர்ஜி என்னவா இருக்கும்? இதுல எனர்ஜி ஹை எனர்ஜி இருக்கும். ஹை எனர்ஜி. இது என்னவா இருக்கும்? எனர்ஜி லோ இருக்கும் இல்லையா? லோ எனர்ஜி. அப்படின்னா எங்க இருந்து எங்க டிராவல் ஆகும் எனர்ஜி? சோ எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் வேர்? ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படின்னா சார்ஜ் எங்க இருந்து போகும்? இங்க இருந்து இதுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எஸ்ஆனோ? சோ இதோட எனர்ஜியும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்? சார்ஜ் வில் ஃப்ளோ. கிளியரா? கிளியர் பசங்களா? சோ அப்படி சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது எல்லா சார்ஜுமே என்ன ஆகாது? இதுல போய் ஸ்டோர் ஆயிடாது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகும்? லாஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் திங் பசங்களா, லாஸ் ஆகும். சோ அந்த லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லாஸ் ஆஃப் எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா எனர்ஜி லாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங், டெல்டா U is equal to direct relation you must be know clearly. So what is the relation? Is that 1 by C1 C2 divided by what? C1 plus C2 V1 minus V2 the whole square. So this is what is the energy loss calculate பண்ணலாம். இப்போ percentage loss அப்படின்னா divided by initial energy நான் எடுத்துட்டேன் அப்படின்னா we will get the percentage loss நமக்கு கிடைச்சிரும். into 100 போட்டானா என்ன கிடைச்சிரும்? percentage loss கிடைச்சிரும். This must be know clearly. Energy loss. Energy loss ஓட வேல்யூ பாருங்க 1 by C1 C2 divided by C1 plus C2 V1 minus V2 the whole square. V1ங்கிறது என்னன்னா இனிஷியல் பொட்டன்ஷியல். எது சார்ஜ்? இங்க பாருங்க அன்சார்ஜ் கெபாசிட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும் ஃபார் அன்சார்ஜ் கெபாசிட்டர். ரைட்? சோ C1 V1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த C1 நான் சார்ஜ் பண்ணிருக்கேன். சோ அந்த பொட்டன்ஷியல் தான் நான் எழுதணும். கிளியரா? சோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அன்சார்ஜ்டு கெபாசிட்டர் இருந்தா பொட்டன்ஷியல் பிகம் ஜீரோ. சார்ஜ்டு கெபாசிட்டர் இருந்துச்சுன்னா என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ நான் அதை எழுதணும். எஸ் ஆனோ? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. சோ இப்போ நாம சார்ஜோட வேல்யூ கேட்டாங்கனாலும் இதுல இருந்து நாம கால்குலேட் பண்ணணும். क्वेश्चन என்ன அப்படின்னா இப்போ இனிஷியலா இந்த சார்ஜ் இருந்துச்சு, Q1 சார்ஜ் இருந்துச்சு இல்லையா? இப்போ இதுல Qங்கிற சார்ஜ் இருந்துச்சு. இந்த Qங்கிற சார்ஜ் தான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ Q1 இது என்னவா இருக்கும்? Q2 டிஸ்ட்ரிபியூட் ஆகும். But net charge என்னவா இருக்கும்? Remains constant. Net charge is remains constant. So clearly understand this one. Charge conservation use பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. If I use a charge conservation, so initially எவ்வளவு சார்ஜ் இருக்கு? இங்க பாருங்க இந்த கெபாசிட்டர் there is no charge. ஏன்னா அத நான் கெபாசிட்டர் என்ன பண்ணல? சார்ஜ் பண்ணல. இது C1 இது C2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது C1 இது C2 ன்னு எடுத்துட்டேன். C1 சார்ஜ் பண்ணிட்டேன், C2 அன்சார்ஜ்ட். சோ சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா என்ன சொல்லலாம்? இந்த Qங்கிறதா ரெண்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்படின்னா டோட்டல் சார்ஜ் இனிஷியலி Q என்னவா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? Q1 plus Q2 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். This must be know clearly. Q1 plus Q2 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். Q எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C1 V1 எஸ் ஆனா இதோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன்? V1 எடுத்துட்டேன். பொட்டன்ஷியல் V1 எடுத்துட்டேன். Q2 எப்படி சொல்லலாம்? C2 எப்ப வரைக்கும் போகும்? இங்க சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எப்ப வரைக்கும்? பொட்டன்ஷியல் காமன் ஆகிற வரைக்கும். இதுல இருக்க பொட்டன்ஷியலும் சேம் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்? சார்ஜ் இதுல இருந்து இதுல ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ அகாடமி பாயிண்ட். சோ என்ன ஆயிரும் பாருங்க, C1 into V plus C2 into V. சோ இப்போ எனக்கு V காமன் எனக்கு வேணும் அப்படின்னா V ஓட வேல்யூ வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? C1 V1 divided by C1 plus C2. சோ இந்த क्वेश्चन டைரக்டா கேட்பாங்க. This is what is a common potential நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? சோ இப்போ क्वेश्चन பாருங்க. லிசன். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் ஐடியாவை நான் எடுத்து நாம சால்வ் பண்ண போறோம். கிளியர்லி புரிஞ்சுக்கங்க. क्वेश्चन இஸ் தட்.
12 picofarad capacitor connected to 50 volt னு கொடுத்துட்டாங்க. 12 picofarad capacitor is connected to 50 volt battery. The electrostatic energy stored in the capacitor கேட்டிருக்காங்க. What is the electrostatic stored in the energy? Of 1 by 2 CV square சொல்லலாமா? 1 by 2 CV square. So என்ன கொடுத்துட்டாங்க? Capacitance கொடுத்துட்டாங்க. Can you tell me the answer for this question? Direct question. Direct question பசங்களா. The NEET question. NEETல இப்படி தான் கேட்பாங்க. See, NEETல இப்படி தான் கேட்பாங்க. JEE question நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா வெச்சுக்கோங்க. NEET question எல்லாம் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். JEE question எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. Starting from 2021ல இருந்து 2025 வரைக்கும் இருக்க JEE ஓட எல்லா क्वेश्चन சால்வ் பண்ணா I'll sure that you can able to score 130 plus mark உங்களால எடுக்க முடியும் பசங்களா. 130 plus mark எடுக்க முடியும். JEE ஓட எல்லா क्वेश्चन previous year question PYQ சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படினா you can crack, so you can score physicsல hardly ஏனா எல்லா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படினா 130 plus mark எடுக்க முடியும். 130 physicsல எடுத்துட்டீங்க அப்படினா 130 also you are following that. So chemistryல இருக்க ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. So chemistry problem, so JEE ஓட chemistry problem, so JEE ஓட chemistry problem சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 150 plus எடுக்க முடியும். See, 150 அப்படினா 130 plus 150 nearly உங்களுக்கு என்ன கிடைச்சது? 280 பக்கம் வந்துருச்சு. So physics and chemistry 280 ன்னு வெச்சுக்கோங்க. இதுல ஒரு 300 போட்டுருந்தீங்கன்னு வெச்சுக்க. 300 biology எடுத்துட்டே அப்படினா 280 plus what? 300. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 580. So nearly you can crack the exam. That's it. புரிஞ்சுதா? Clear? நான் மினிமம் மார்க் தான் கொடுத்திருக்கேன். biology 300 தான் கொடுத்திருக்கேன். Okay. So first you must solve all the PYQ. NEET ஓட PYQ, JEE ஓட PYQ எல்லா क्वेश्चनயும் மேக்ஸिमम சால்வ் பண்ண பசங்களா. ஓகே, சால்வ் பண்ணீங்க அப்படினா டெஃபினட்டா உங்களால மேக்ஸिमम மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும். கிளியரா தெரிஞ்சுக்கங்க. எஸ்ஆன் ஆர்கடிமி பாயிண்ட். சோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சோ இதுல போயிட்டீங்க அப்படினா எதுக்காக JEE PYQ சால்வ் பண்ண சொன்னேன் அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிரும் கிளியரா எந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन மட்டும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். எந்த டாபிக்ல क्वेश्चन அதிகமா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் பசங்களா. சோ அதுக்காக தான் நான் சொல்றேன். So in the relations are very important. Yes or no? So substitute பண்ணுங்க பார்க்கலாம். 1 by 2 C ஓட வேல்யூ என்னது? 12 picofarad. 12 picoங்கிறது 10 to the power of minus 12. வோல்டேஜ்ங்கிறது 50. 50 into 50 இல்லையா? So இது கேன்சல் பண்ணா 6 time is equal to இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 ரெண்டு 0வா? So இது என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும் 10 to the power of minus 10 இல்லையா? So 5 into 5 25 into 6. 5 6 are 30, balance 3 12 50. Yes sir, 10 to the power of minus 10. Option இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். Which one is option is that? So option பாருங்க பார்க்கலாம். In terms of எதுல கொடுக்கணும்? நானோ ஜூல்ல இருக்கணும். நானோ ஜூல்ல இருக்கணும். யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். What is the answer for this question? Can you tell me that? தர்ஷா இருக்கீங்களா? தர்ஷா இருக்கீங்களா? ஆன்சர் 150 இருக்கு. 150 ஆன்சர் பண்ணா ராங் ஆன்சர் பசங்களா. So it is nano joule கொடுத்திருக்காங்க. நானோங்கிறது என்ன சொல்லலாம்? இத நான் இப்ப மல்டிப்ளை பண்ணா 15 into 10 to the power of 1 minus 10 என்ன கிடைச்சிரும்? So 15 10 to the power of minus 9. இதுதான் என்ன சொல்லலாம்? நானோ ஜூல். இதுதான் ஆன்சர். Yes or no? Option is what? 15 joule is the answer. Yes or no? Clear? Yes. Can you tell me the answer for this question? Can you try to answer this question? இப்ப நாம சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க இந்த क्वेश्चन. Question, a capacitor of capacitor. Capacitor என்ன சொல்லிட்டாங்க? Given. First given எப்பவுமே எழுதிருங்க. Capacitor of capacitor. Given எழுதிட்டீங்க அப்படினா ஒரு ஐடியா வந்துரும். A capacitor of capacitance. Capacitance என்ன சொல்லிட்டாங்க? 900 picofarad கொடுத்துட்டாங்க. 900 picofarad. It charged fully by what? Voltage என்ன சொல்லிட்டாங்க? V ஓட வேல்யூ 100 voltage ன்னு சொல்லிட்டாங்க. 100 volt. By battery B. Okay, so first charge பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டாங்க. Now then it's disconnected from the battery and connected to what? எது கூட கனெக்ட் பண்றாங்க? Uncharged capacitor. இதுதான் ஹிண்ட் பசங்களா. Uncharged capacitor. Uncharged capacitor னா so C1 ஓட வேல்யூ because it is a capacitors or capacitance கொடுத்துட்டாங்க. Uncharged capacitor அதோட capacitance வேல்யூ என்னது? 900. அப்படினா C2 என்னது? 900 picofarad. So V1ங்கிறது 100, V2ங்கிறது என்ன சொல்லலாம்? 0. ஏன்னா it is uncharged capacitor. V2ங்கிறது 0. Charged capacitor na V1 கொடுத்துட்டாங்க. Uncharged capacitor na V2 is equal to 0.
இப்போ என்ன क्वेश्चन கேக்குது the electrostatic energy stored by the system நாம கால்குலேட் பண்ணனும் electrostatic energy stored by the system எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் சோ இந்த கண்டிஷன் சோ இந்த B ல இதுல எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கும் இதுல எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन கிளியரா சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பசங்களா சோ எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் நாம கால்குலேட் பண்ணோம் சோ இந்த கெபாசிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த கெபாசிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் எஸ் சார் எப்படி கால்குலேட் பண்ணலாம் we'll start with this so இப்போ இதுல எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் எனர்ஜி ஸ்டோர்ட் in the capacitor u is equal to half எந்த கெபாசிட்டர் C1 காமன் பொட்டன்ஷியல் ரீச் ஆகுற வரைக்கும் என்ன ஆகும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் சோ v ஸ்கொயர்னு எடுத்துட்டேன் இது என்ன சொல்லலாம் இது v ங்கிறது என்ன சொல்லலாம் காமன் பொட்டன்ஷியல் சொல்லலாமா காமன் பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் இந்த காமன் பொட்டன்ஷியலை நான் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் எஸ் ஆர் நோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் காமன் பொட்டன்ஷியலை we can calculate the common potential எப்படி கால்குலேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க பாக்க ட்ரை பண்ணுங்க காமன் பொட்டன்ஷியல் இனிஷியலா என்ன பண்றேன் சார்ஜ் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலாமா q1 is equal to q1 plus q2 இல்லையா q1 ங்கிறது என்னது சார்ஜ் ஸ்டோர் எதுல மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கு ஏன்னா இத மட்டும் தான் சார்ஜ் பண்ணிருக்கேன் இதுல தான் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும் c1 ல தான் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினா என்ன சொல்லலாம் c1 into v1 is equal to இப்போ பாருங்க காமன் ரீச் ஆயிரும் இல்லையா சோ ரெண்டு காமன் ரீச் ஆச்சுனா c1 plus c2 ஏன்னா parallel combination into v so v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் c1 v1 divided by c1 plus c2 so c1 ஓட வேல்யூ என்னது 900 so or else we can say directly ரெண்டுமே 900 தான் so அப்படினா இது c divided by 2c சொல்லலாமா c இங்க பாருங்க இது c 900 இது என்ன சொல்லலாம் ஆட் பண்ணா ரெண்டுமே ஐடென்டிக்கல் so அப்படினா இது கேன்சல் இது கேன்சல் so v ஓட வேல்யூ என்னது v1 ஓட வேல்யூ 100 v1 divided by 100 divided by 2 என்ன தெரிஞ்சிரும் so 50 ங்கிறது தெரிஞ்சிரும் புரியுதா பசங்களா கிளியர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் பசங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா யாராவது புரியாம இருக்கா பசங்களா யாராவது புரியாம இருக்கா பசங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் v காமன் பொட்டன்ஷியல் நாம கால்குலேட் பண்ணிட்டோம் we completed the what common potential நாம கால்குலேட் பண்ணிட்டோம் so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் that's it over so 1/2 c1 ங்கிறது என்ன 900 pico இல்லையா 10 to the power of minus 12 into v square so இங்க என்ன சொல்லலாம் 50 so 50 into 50 எஸ்ஆனோ ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் 50 into 50 clear so இங்க பாருங்க இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ நாலு ஜீரோவா நாலு ஜீரோ கேன்சல் பண்ணா 10 to the power of minus 8 இல்லையா 10 to the power of minus 12 plus 4 என்ன கிடைச்சிரும் 10 to the power of minus 8 கிடைச்சிரும் clear இப்போ நான் இத கேன்சல் பண்ணேன் 5 into 5 25 இல்லையா 25 into 9 by 2 can you complete and tell me that answer என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 9 by 2 25 so 9 by 2 so இப்போ நான் இத ஆட் பண்ணாங்க இது கேன்சல் பண்ணா 4.5 4.5 so 45 into 25 என்ன கிடைச்சிரும் 5 5s are 25 balance 2 5 4s are 20 22 so இத நான் ஆட் பண்ணனா என்ன கிடைச்சிரும் இப்போ ஆட் பண்ணுங்க 5 10 balance 1 8 9 கம்ப்ளீட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் can you tell me the answer for this try complete பண்ணுங்க can you try and tell me the answer for this question of c1 v1 square என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் what is the answer for this can you try can you try and tell me that what is the answer என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா can you tell me the answer for this question
So இது என்னோட வேல்யூ கிடைச்சிரும். So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, so this is what is ஒரு கெபாசிட்டர் நான் கால்குலேட் பண்ணலாம். So what you will get 1/2. So இது என்ன 25 into 4.5 into 10 to the power of what -12 இல்லையா? So எனக்கு கிடைச்சிரும், ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 45 into 25. So 5s are 5, balance 2, 20, 22. So this is what 10, balance 1, so 8 இல்லையா? Sorry 8 balance 1 9 ஆயிருமா? So this is 5 is 2, இது என்ன சொல்லலாம் 11, right? 11. So நான் 11 point என்ன சொல்லலாம், ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னா 11. So 112.5 10 to the power of -2. So இது ஒரே ஒரு கெபாசிட்டர் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு கெபாசிட்டர் இருக்கு, ரெண்டு கெபாசிட்டர் இருக்கு. சோ நான் என்ன எடுக்கலாம், into 2 னு எடுக்கலாம். why it's 2 தெரிஞ்சதா, ஒரு கெபாசிட்டர்ல இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ரெண்டு கெபாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு சொல்லும்போது என்ன சொல்லலாம், 0 balance 1, okay 5, this is 2, this is 2, right? இது என்ன சொல்லலாம் 225.0 நான் எடுத்துட்டேன். 10 to the power of what, இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன், this is what 10 to the power of -8 இல்லையா? 10 to the power of -8, இது 10 to the power of -8. So 6 ல எழுதுனா அப்படினா 2.25 into 10 to the power of what -6 னு எழுதலாம். So what is the answer is that 2.25 10 to the power of -6 னு சொல்லலாம். Clear? Yes. So question என்ன கேட்டிருக்காங்க, a parallel plate capacitor. Next question பாருங்க. The parallel plate capacitor has a uniform electric field E in the space னு கொடுத்துட்டாங்க. The between the plate, if the distance between that plate is D, the area cross section is energy stored in the capacitor நான் கால்குலேட் பண்ணோம். So just now we calculated energy stored in the capacitor எப்படிலாம், energy stored 1/2 epsilon naught so என்ன பார்த்தா half cv square இல்லையா, half cv square னு எடுத்துட்டேன். half energy stored in the capacitor half cv square னு எடுத்துட்டோம், half cv square. so c ஓட வேல்யூ என்ன சொல்லலாமே, c ஓட வேல்யூ 1/2 epsilon naught a divided by d into what v square சொல்லலாமா, v square. but we have to write in terms of electric field னா எழுதணும். electric field எப்படி எழுதலாம், so E is equal to what v by d ன்னு சொல்லலாமா, இங்க நான் எழுதிட்டேன் அப்படினா v வேணும் அப்படினா e square into d square சொல்லலாமா, e square into d square. clear-ஆ, e square into d square. so இப்போ நான் எடுத்துட்டேன். so we have to calculate 1/2 இந்த d cancel, right? so epsilon naught a so d into e square. a into d ங்கிறது என்ன சொல்லலாம், area cross section into d ங்கிறது என்ன சொல்லலாம், area cross section into d. அப்படி ஆன்சர் கொடுத்திருக்காங்க 1/2 a sorry epsilon naught a square into a into d. so this is what is the energy stored inside the capacitor. That's it. clear-ஆ நாம ஆன்சர் பண்ணிடலாம். so what is the energy stored inside the capacitor? this is what is the energy stored inside the capacitor. SN or getting me point? clear பசங்களா? any doubt? clear? any doubt everyone? clear பசங்களா? பசங்களா புரிஞ்சுதா பசங்களா? பசங்களா புரிஞ்சுதாடா பசங்களா? yes, how much percentage நாம நான் பார்க்க போறோம். so if you are having idea about the capacitor, can you try to answer this question? இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது யாருன்னு பார்க்கலாம். so ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினா just ஃபயர் திண்டல்ஸ் அப்படி தட்டி விடுங்களா பார்க்கலாம், ஃபயர் தட்டி விடுங்களா. if you answer this one, can you answer this question? can you answer this question? fire 30 விடுங்க. two identical capacitor C1 and C2 equal capacitance are shown in that circuit. equal capacitance எடுத்துட்டாங்க. என்னது, இது C1 இது என்னது C2. ரெண்டு identical capacitor C1 and C2. the terminal C ங்க பாருங்க, இந்த C1 first எது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க, A கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், சோ இது பேட்டரி, இது A கூட கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், சார்ஜ் இதுல ஸ்டோர் ஆகும் இல்லையா. C1 charge store ஆயிட்டு இருக்கு. now charge capacitor C1 using battery of EMF E voltage னு சொல்லிட்டாங்க. now it is disconnected and B terminal B and C are connected. இங்க பாருங்க, இந்த B எடுத்துட்டு போய் இதுல கனெக்ட் பண்றாங்க, இதுல கனெக்ட் பண்றாங்க. செகண்ட், this is first case, இது செகண்ட் கேஸ். எஸ் ஆனோ, first case and second case. first case என்ன சொல்ற கூட கனெக்ட் பண்ணாங்க, A கூட கனெக்ட் பண்ணாங்க. சீஃப் C1 என்ன ஆயிரும், ஃபுல்லா சார்ஜ் ஸ்டோர் ஆயிரும், ரைட்.
பேட்டரியிலேருந்து சார்ஜ் எல்லாம் எதுக்கு போயிடும், கெப்பாசிட்டருக்கு போயிடும். கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் ஆயிடும். இந்த C1 எடுத்துட்டு போய் B எடுத்துட்டு போய் இதுல கூட கனெக்ட் பண்றேன், Cல கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சார்ஜ் இதுல ஃப்ளோ ஆகும் இல்லையா. சோ திஸ் இஸ் வாட் இஸ் a parallel combination. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, what is the percentage loss of energy ன்னு கேட்டிருக்காங்க. loss of energy, loss of energy we know the formula, yes or no? what is the loss of energy? loss எப்படி கால்குலேட் பண்ணலாம், loss of energy. so delta U is equal to 1/2 C1 C2 divided by C1 plus C2 V1 minus V2 the whole square, right? V1 minus V2 the whole square. இதுதான் loss of energy. so கன்ஃபார்மா இந்த இயர் இந்த based on the question கேட்பாங்க பசங்களா, தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, loss of energy. so இது difference in energy, loss சொல்லும்போது divided by U, so divided by unit, yes or no? so எப்படி கால்குலேட் பண்ணலாம், 1/2 identical capacitor இல்லையா, 2 identical capacitor அப்படினா C1 C2 சொல்லும்போது sir multiplication C square ஆயிரும். சார் நான் அபிஸ்ரீ சார். ஹாய் அபிஸ்ரீ. yes அபிஸ்ரீ, yes good. so சால்வ் பண்ணுங்கம்மா, try to answer this one அபிஸ்ரீ. லேட்டா வந்திருக்கீங்க அபிஸ்ரீ இல்லையா, too late. yes next one, C1 plus C2ங்கிறது ஆட் பண்ணனும் ரெண்டு கெபாசிட்டர், so 2C, C square divided by 2C. இப்போ எதை கெபாசிட்டர் எதை சார்ஜ் பண்ணிருக்கேன், C1 மட்டும் தான் சார்ஜ் பண்ணிருக்கேன், C2 அன்சார்ஜ் இனிஷியலி. ஆனா C1 ல இருந்து C2 க்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகும், அதாவது சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு. சோ இனிஷியல் கண்டிஷன் எதை மட்டும் தான் சார்ஜ் பண்ணிருக்கேன், C1 மட்டும் தான் சார்ஜ் பண்ணிருக்கேன். என்ன வோல்டேஜ், சோ Vங்கற வோல்டேஜ். சோ இது என்ன V minus 0 the whole square. கிளியரா? இப்போ என்ன கிடைச்சிரும், இந்த C கேன்சலா, சோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 1/2. சோ இந்த 1/2 நான் எடுத்துட்டேன். சோ இங்க என்ன இருக்கும், C V square into what, 1/2 இருக்கும். right? this is what is the difference in energy. இது delta U. initial energy என்ன சொல்லலாம், initial energy U. what is the initial energy of the capacitor C? எதுக்கு மட்டும் தான் எனர்ஜி இருக்கும், ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் தான் எனர்ஜி இருக்கும், of C V square. so இதுவும் கேன்சல், அப்ப என்ன சொல்லலாம், energy difference by original value என்னவா இருக்கு, so half of the value. இப்போ நான் percentage loss எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது கூட 100 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும், percentage loss கிடைச்சிரும். எவ்வளவு percentage loss, it is a 50% is loss. yes an option is C is the answer. can you able to understand this one? so C is the answer. hi Abhishri. so late எந்திரிச்சிங்களா Abhishri? late today. yes Abhishri மட்டும் தான் இருக்கீங்களா, யாரெல்லாம் present? ஒரு attendance support விடுங்க பார்க்கலாம், attendance support விடுங்க. attendance support விட்டுருங்க பசங்களா. hi Rich. Rich is what do you mean Rich is na? hi okay question பாருங்க, next one, electrostatic force between metal plate. electrostatic force between the metal plate எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா இப்ப வரைக்கும் எடுத்தது, கிளியர்? சோ கெபாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரும் பசங்களா, கெபாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரும். சோ ஐ டோன்ட் நோ கிளாஸ் டைமிங் சார். சோ 6 o'clock crystal clear session, it is a 6 o'clock. 6 o'clock. see sorry okay fine, next class மிஸ் பண்ணாதீங்க. see நாம ஜெனரலாவே நம்ம மூவி எல்லாம் பார்க்கும்போது மூவி பார்த்துட்டே இருப்போம், நிறைய மூவி பார்த்துருப்போம், நம்ம இப்ப வரைக்கும் நிறைய மூவி பார்த்துருப்பீங்க. இப்போ நாம ஒரு மோட்டிவேஷன் மூவி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு மோட்டிவேஷன் மூவி கானா அப்படிங்கிற ஒரு மூவி எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ அதுல எதை பேஸ் பண்ணியிருக்கும், கிரிக்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கும், ரைட்? எஸ். அதே மாதிரி ஜீவா படம் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் எதை பேஸ் பண்ணியிருக்கும், கிரிக்கெட் பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா? இறுதி சுற்று எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எது பாக்ஸிங்கை பேஸ் பண்ணியிருக்கும். தன்கள் எடுத்துட்டாலும் எதுவா இருக்கும், இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட், ஸோ இட் இஸ் பாக்ஸிங் பேஸ் பண்ணி இருக்கும். பாக்ஸிங்கா தன்கள் இருக்கிறது என்னடா, பாக்ஸிங்கா தங்கல் இருக்கிறது பாக்ஸிங்கா, வாட் இஸ் தட், வாட் இஸ் அ கேம் இஸ் தட்? ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா,
ஸோ ஜென்ரலா இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ், அதாவது இந்த மூவி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட். ஸோ அந்த மூவி பார்க்கும்போது என்ன அப்படின்னா லாஸ்ட்ல என்ன ஆகும், ரொம்பவே அடிபடுவான், ரொம்பவே கஷ்டப்படுவான் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவான். ஹாய் எஸ் ஹாய் ஹலோ. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பைசன் மூவி இல்லையா, இஸ் குட் இன் கபடி, இஸ் குட் இன் கபடி, பட் டியூ டு தி பொலிட்டிக்ஸ் என்ன ஆகும், கபடிக்கு போகவே முடியாது. பட் ஃபைனலா எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் கபடியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற போயிட்டு ஜெயிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீடியோ, அந்த மாதிரி மூவி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நாம கபடி பிளேயரா இருந்தா என்னவா தோணும், இந்த மாதிரி நாம கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும் இல்லையா ஜென்ரலாவே. எஸ். ஸோ அதே மாதிரி நாம நீட் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, டாக்டர் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட சீனியர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டுனா பினான்சியலி ப்ரொவரா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், யாரும் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸோ எப்படியாவது ஸோ ஒரு லோன் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாம் கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், ஸோ அந்த டைம்ல நாம அவங்களா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நாம அவங்களா ஃபீல் பண்ணி ஸோ இந்த டைம் எப்படி இருந்தாலும் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும். ஸோ இவங்க கிராக் பண்ணிட்டாங்க, நாம கிராக் பண்ணணும், இவங்கள மாதிரியே நாம கிராக் பண்ணணும் அப்படிங்கறத நினைப்போம் இல்லையா. சோ அந்த ஃபயரை என்டையர் இயர் நீங்க ஃப்ளோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா பசங்களா உங்களுக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும் ஃபைனல் ஆஃப்டர் த ரிசல்ட். ஏன்னா கன்ஃபார்மா உங்களால என்ன ஆயிரும், ஏன்னா அந்த ஃபயர் இருக்கு. சோ அந்த ஃபயரை நீங்க எல்லா டைமும் என்ன பண்ணிட்டே இருக்கணும், சோ ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்ணணும், அணையாம பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு டைம் நான் அந்த டைம்ல மட்டும் மூவி பார்த்துட்டு, மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் நான் கிரிக்கெட்ல 100 அடிக்க போறேன்டா, சச்சின் அடிச்சுட்டா நானும் 100 அடிக்க போறேன், அரல்ஸ் கனா மூவில அவ அடிச்சுட்டா அப்படி சொல்லும் போது நானும் அடிக்கணும். ரப்பர் பந்து ரீசெண்டா பாத்தீங்க இல்லையா, ரப்பர் பந்து. ஓ அந்த ரப்பர் பந்துல அந்த கிரிக்கெட் டீமோட லாஸ்டா ஒரு டீமோட கேப்டன் இருப்பான் இல்லையா, சோ டம்மி பீஸா இருப்பான் ஒரு டீம்ல. ஆனா அவனை விளையாட வைக்கும் போது என்ன ஆகும், ஹி வில் பிளே குட். சோ அந்த இடத்துல நாம எப்படி இருக்கும், சோ அவன் நல்லா பிளே பண்ணும்போது சோ இந்த டைம் நாமும் அடிச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வரும் இல்லையா. சோ உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பவர் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். சரி, அந்த ஃபயரை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபயரை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால எந்த இதுல டாக்டர் மட்டும் இல்ல, லைஃப்ல எந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் நீங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். சரி, டாக்டர்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரகிளுக்கு எல்லாமே நீங்க அதுல இருந்து ஓவர் கம் பண்ண வரணும் அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் வேணும் பசங்களா. செல்ஃப் கான்பிடென்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த அப்டாக்கிள் எல்லாம் ஓவர் கான்பிடென்ட், அப்டாக்கிள் எல்லாம் ஜஸ்ட் நாம என்ன பண்ணலாம், உடச்செறிஞ்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம நீட் ஆனாலும் சரி, நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் சரி, நமக்கு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கணும். செல்ஃப் கான்பிடென்ட் மட்டும் பத்தாது, நாம ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே நாம செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், மற்றவங்க யாராவது மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்க மோட்டிவேஷன் கொடுத்தா 1 hour 2 hour ஒரு டே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பட் நமக்குள்ள இருக்க செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நம்மளை எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கீழே போயிருந்தாலும் டவுனா இருந்தாலும் மேலே கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷனை இந்த 4 மந்த்தும் நீங்க கொண்டு வாங்க. உங்களால முடியும், 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 என்ன கஷ்டப்பட்டாவது நான் கொண்டு வந்துடணும், முடியும், முடியும், முடியும்னு ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா முடியும். முடியாதுன்னு எப்ப திங்க் பண்ணிட்டீங்க, நெகட்டிவிட்டி வந்துருச்சோ, நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பண்ண முடியாது பசங்களா, கிளாக் பண்ண முடியாது பசங்களா. சரியா? சோ ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரியா? பயோ குவீன்ஸ், எஸ் நீட் 2026 ஆல் தி பெஸ்ட்மா. பயோ குவீன், பயோ குவீன்னா பயாலஜில அதிக மார்க் எடுக்கிறீங்களா? பயோ குவீன், குவீன். சோ வாட் இஸ் குவீன் சத்யா. சோ நிறைய பேர் எல்லாரும் பயாலஜில தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா, சோ நீட்டை பொறுத்த அளவுக்கு. எஸ் அதனால தான் குவீனா, பயோ குவீன். இஸ் பட் எனிபடி பிசிக்ஸ் குவீன், பிசிக்ஸ் கிங் ஆர் குவீன் இருக்கீங்களா? பிசிக்ஸ் அரல்ஸ் கெமிஸ்ட்ரி கிங் ஆர் குவீன் இருக்கீங்களா? இஸ் தேர் எனிபடி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிங் ஆர் குவீன்? சோ கெமிஸ்ட்ரியில சாங் சார், என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நாங்க சால்வ் பண்ணிடுவோம் சார். பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங் சார், என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஸ்ட்ராங் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கீங்களா? அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் நான் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங் சார், நான் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ராங் சார் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கெமிஸ்ட்ரி
just I'm strong in chemistry ன்னு கமெண்ட் பண்ணுங்க. If you are good in physics, I'm king in physics sir அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. not only king and queen also. ஓகேவா? so இப்ப பாருங்க electrostatic energy, electrostatic force between the metal plates of isolated parallel plate capacitor C having a charge Q and A. so என்ன கேட்டிருக்காங்க? the proportional to square of the root of the distance between them. so நாம force கால்குலேட் பண்ணணும் இல்லையா? so electrostatic force கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, listen, for isolated charge there is no force. isolated அப்படின்னா அதுல இருக்க சார்ஜ் என்னவா இருக்கும்? remains constant. isolated charge ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. isolated ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, isolated எடுத்துட்டேனாவே சார்ஜ் என்னவா இருக்கும்? q is equal to constant. அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ற ஃபோர்ஸ் என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கிற மாதிரி நாம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. if we take an isolated system, ஃபர்ஸ்ட் நாம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் parallel plate எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. if we take it as a parallel plate, parallel plate எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இருக்க கெபாசிட்டர் கால்குலேட், இதுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணலாமா? இதுக்குள்ள இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? E is equal to sigma divided by epsilon naught இல்லையா? sigma by epsilon naught. சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி Q by A. ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, Q divided by A epsilon naught சொல்லலாமா? இப்போ எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் equal to E into Q சொல்லலாமா? இதுதான் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சிருச்சு. Q divided by A epsilon naught into Q ன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன கிடைச்சிரும்? Q square divided by A epsilon naught சொல்லலாம். So this is what is a force. அப்ப நான் சார்ஜ் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. சார்ஜ் கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். So F is inversely proportional to என்ன? ஏரியா கிராஸ் செக்ஷன் சொல்லலாமா? F is inversely proportional to area cross section. அப்ப என்ன சொல்லலாம்? Proportional to the square root of distance between them. இல்ல. It is not answer. The linear proportional to distance between. It is not an answer. Independent of the distance. Yes, it is a independent of the distance. ஏன்னா distance இல்லவே இல்ல. Q square divided by A epsilon naught the answer. Yes or no? Q square divided by A epsilon naught is the answer. Yes or no? So this must be known clearly. Yes or no? இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? Okay, next question. Can you try with this? Same question தான் கேட்டிருக்காங்க. The percentage energy stored னு கேட்டிருக்காங்க. Say the percentage என்ன question கொடுத்திருக்காங்க பாருங்க. The percentage of stored energy dissipate னு கேட்டிருக்காங்க. Dissipate அப்படின்னா loss தான். Dissipate னா loss தான். Sir, Gauss law explain பண்ணிட்டீங்களா sir? Yes, Gayatri, Gauss law explain பண்ணிட்டேன். So just நீங்க போய் பாருங்க. அதுவும் Gauss law last crystal clear sessionல நான் explain பண்ணிருக்கேன் Gauss law. Okay, crystal clearல clear-ஆ நான் explain பண்ணிருக்கேன் Gauss law பொறுத்த அளவுக்கு. So தயவு செய்து போய் பாருங்க. ஓகேவா? டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா next clear crystal clear section மிஸ் பண்ணாதீங்க. Okay, so one more thing is that 24th I'm going to explain that for especially those who are preparing NEET 2026 and also the preparing for 11th useful இருக்கும், revisionக்கு useful இருக்கும். So December 24th I'm going to start marathon start பண்ண போறோம் பசங்களா. அதுல full and full 11th discussion பண்ண போறேன். Full 11th discussion we are going to discuss that. Nearly எவ்வளவு hour அப்படினா nearly what? So at least 10 plus hour we are going to discuss that. 12th complete 12th எந்தெந்த டாபிக்ல இருந்து என்ன எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ சார் 12th 11th நினைச்சா பயமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 24th I'm going to explain all the session, all this what is it 11th நான் clear-ஆ explain பண்ண போறேன். see NEET prepare பண்றவங்களுக்கு ஒரே ஒரு அதுதான், ஏன்னா அவங்களுக்கு எதில இருந்து क्वेश्चन வரும்னு தெரியாது இல்லையா? எதில இருந்து क्वेश्चन வரும்னு தெரியாது. அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்தெந்த டாபிக்ல இருந்து எந்தெந்த क्वेश्चन வரும், ஃபர்ஸ்ட் திங் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வெயிட்டேஜ் ஆன டாபிக் எல்லாத்தையுமே நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் இந்த 24th December. So don't miss this session. I will not miss that marathon sir. Yes, Abhishri. Yes, அப்பப்ப வந்துட்டே இருக்கீங்க Abhishri, different போயிட்டு இருக்கீங்க. நருட்டோல போறீங்க. Yes, so Gayatri வந்தா மட்டும் தான் Abhishriன்னு தெரியுது. Okay, don't miss the session 24th. யாரா இருந்தாலும் இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் 11thல கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? I am going to explain that. அந்த கஷ்டத்தை அந்த 24th முடிச்சிரணும் before Christmas. கிறிஸ்மஸ் வரும்போது 11thல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் பசங்களா. So don't miss this session. ஓகேவா?
இப்போ எப்படி loss calculate பண்ணலாம்? Loss எப்படி calculate பண்ணலாம்? Loss equal to delta K is equal to delta U by U தான் loss இல்லையா? So delta U by U எப்படி calculate பண்ணலாம்? 1 by 2 C1 C2 divided by C1 plus C2 V1 minus V2 the whole square divided by 1 by C1 C1 V1 V1 square, right? இதுதான் question. See, இதுதான் loss இல்லையா? So 1 by 2. So first capacitance பாருங்க, just I am substituting that. First loss மட்டும் calculate பண்றேன். Loss, difference in energy. Delta U is equal to 1 by 2 C1 C2 divided by C1 plus C2 V1 minus V2 the whole square. See, first எது capacitor charge ஆயிருக்கு? இந்த 2 microfarad தான் charge ஆயிருக்கு இல்லையா? சார் charge இல்ல. So அண்ணா phone useல. Yes, okay, fine ma. Okay. Capacitor ஸ்டோர் இங்க பாருங்க 2 மைக்ரோஃபாரட் தான் என்ன இருக்கு ஸ்டோர் ஆயிருக்கு சார்ஜ். சோ அந்த கெபாசிட்டரோட C1 ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டேன் 2 C2 ஓட வேல்யூ என்னது 3 8. yes it is 8. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ற பாருங்க 1 by 2 C1 ஓட வேல்யூ 2 C2 ஓட வேல்யூ 8 C1 plus C2 10. சோ v ஸ்கொயர் இல்லையா? சோ இப்போ என்ன கிடைச்சிரும் இதோட வேல்யூ பாருங்க. So இந்த 2 சரி அது அப்படியே வச்சிட்டேன் 2 அப்படியே வச்சிருக்கேன் 1 by 2 இது என்ன சொல்லலாம்? So this is what 16 divided by 10 v square இல்லையா? 16 divided by 10 v square divided by okay initially n energy half cv square இல்லையா? half cv square எந்த கெபாசிட்டர் மட்டும் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? இந்த கெபாசிட்டர்ல மட்டும் தான் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு 2 மைக்ரோஃபாரட்ல மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதுல மட்டும் தான் எனர்ஜி இருக்கும் 8ல எனர்ஜி இருக்காது ஏன்னா அது அன்சார்ஜ்டு கெபாசிட்டர். இதுதான் சார்ஜ்ட் ஒன். இங்க பாருங்க இந்த பாயிண்ட் எதுல கூட கனெக்ட் பண்ணிருக்கு? சோ இட் இஸ் கனெக்டட் டு இது கூட கனெக்ட் பண்ணிருக்கு அதாவது பேட்டரி அதாவது 2 மைக்ரோஃபாரட் தான் இந்த பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா அதுதான் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு அதுல தான் எனர்ஜி இருக்கும். 8ல என்ன இருக்காது எனர்ஜி இருக்காது. அப்படின்னா எனர்ஜி இனிஷியலா எதுக்கு மட்டும் தான் இருக்கும் 2 மைக்ரோஃபாரட் இருக்கும். 2 into v square s ஆன வர்க்கடிமை half 2 v square. சோ இப்போ என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா சோ இத நான் 16 க்கு பதிலா நான் எப்படி எழுதுறேன்? சோ அது இருக்குறது அப்படியே எழுதுறேன் 2 into 8 இல்லையா? சோ இந்த 2 v square 1 by 2 2 v square cancel ஆயிடும். இப்போ என்ன இருக்கும் பாருங்க 8 divided by 10. சோ percentage கேட்டிருக்காங்க 100 மல்டிப்ளை பண்ணுங்க 100 இந்த கேன்சல் இது கேன்சல். சோ எவ்வளவு percentage இருக்கும் 80% is loss. Yes or no? So this is question you must know clearly. Any doubt up to here? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? யாராவது புரியாம இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்க பார்க்கலாம். So 80%. Yes or no? This must be known clearly. Clear? Okay. So finally, very important session is that so இந்த question இல்லாம உங்களுக்கு நீட் கொஸ்டினே வராது. So இது எப்பவுமே இம்பார்ட்டன்டா இருக்கும். கெபாசிட்டரை பொறுத்த அளவுக்கு இந்த questions very very important. என்னன்னு பாருங்க நான் கெபாசிட்டர் எடுத்துட்டேன் இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் then I will go with this. நான் இப்ப கெபாசிட்டர் எடுத்துட்டேன் I'm taking the capacitor. Listen carefully. இப்போ நான் கெபாசிட்டர் எடுத்துட்டேன். So I'm taking the capacitor. Capacitor எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இத நான் ஃபர்ஸ்ட் எது கூட கனெக்ட் பண்றேன்? பேட்டரி கூட கனெக்ட் பண்றேன். Listen carefully. இத பேட்டரி கூட கனெக்ட் பண்றேன். ஓகே. இதுல நான் என்ன பண்றேன்? டயஎலெக்ட்ரிக் மீடியமை இன்சர்ட் பண்றேன். சீங்க இத பேட்டரி கூட கனெக்ட் பண்ணா அப்படினா இது ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல். இதுல இருக்கிற என்ன ஸ்டோர் ஆகும்? இது ஹையர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இதுல என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் will store. Yes or no? Now இப்போ இதோட கெபாசிட்டன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படினா இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ. சோ இனிஷியலி சோ இத பாருங்க எல்லாமே இனிஷியலி நான் எடுக்கிறேன். I am taking everything it is initial எடுக்கிறேன். இனிஷியலி வெயிட் करो. Yes, initially the capacitance ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ C is equal to epsilon naught a by d சொல்லலாம். இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ epsilon naught a by d. சோ நான் சார்ஜ் மட்டும் தான் எடுக்கிறேன். பொட்டன்ஷியல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? பொட்டன்ஷியலை நான் v ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல e ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். சார்ஜ் q ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். the energy என்ன சொல்லலாம்? half cv square ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். half cv square. எஸ் ஆர் ஆர்கடைமே பாயிண்ட். சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இதுல இருந்து சார்ஜ் எதுல ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் will store here. எஸ் ஆர் நோ? நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இதுல ஃப்ளோ ஆகும். So initially the capacitance epsilon naught a by d. So இப்போ electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Electric field is equal to v by d ன்னு கால்குலேட் பண்ணலாம். Right? v by d ன்னு கால்குலேட் பண்ணலாம். Listen carefully. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா I am going to
place a dielectric medium இதுக்குள்ள place பண்றேன். Just I am going to place a dielectric medium. இதுல dielectric medium place பண்றேன். So dielectric constant ஓட value என்ன எடுத்துட்டேன்? Kங்கிறது dielectric constant எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். Now question is that இதோட capacitance value என்ன ஆகும்? Charge ஓட value என்ன ஆகும்? அப்படிங்கறத பார்க்க போறோம். So இதோட value எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்க பார்க்க போறோம். So இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன்? First condition is that very important thing. என்ன பண்றேன்? Battery connect பண்ணிருக்கு. Battery connected dielectric medium is inserted. Dielectric என்ன சொல்லிட்டேன்? Dielectric inserted. Dielectric என்ன இருக்கு? Insert ஆயிருக்கு. Dielectric inserted. Yes or no? Insert. Dielectric medium insert ஆயிருக்கு. Battery connect பண்ணிருக்கு. See here, எப்ப வரைக்கும் charge flow ஆகும்னா, எப்ப வரைக்கும் charge இதோட potential difference-உம் இதோட potential difference என்னவா இருக்கணும்? ஈக்குவல் ஆகிற வரைக்கும் flow ஆகும். Charge flow ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா பேட்டரி நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா சோ சார்ஜ் எது வரைக்கும் flow ஆயிட்டே இருக்கும்? potential சேம் ஆகிற வரைக்கும் போகும். அப்படின்னா once potential சேம் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் flow ஆகாது. அப்படின்னா நான் பேட்டரி கனெக்ட் பண்ணேன்னு வெச்சுக்குவேன். பேட்டரி கனெக்டட் dielectric constant ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா செட் எது வரைக்கும் சார்ஜ் flow ஆயிட்டு இருக்கும்? potential flow அதாவது potential சேம் ஆகிற வரைக்கும் சார்ஜ் flow ஆகும். அப்படின்னா potential என்னவா இருக்கும் இந்த கண்டிஷன்ல? சேமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் ஆகாது. once reaches maximum point னா potential சேஞ்ச் ஆகாது. குட் மார்னிங் சுச்சிதா, குட் மார்னிங். சோ potential சேமா தான் இருக்கும். potential சேமா இருக்குன்னு வெச்சுப்பேன். what is electric field? see here இது சேம்னு எடுத்துட்டேன். see here listen carefully, very important thing. battery connect ஆயிருக்கு. dielectric medium insert பண்ணனா potential என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். potential is same. potential சேமா இருந்துச்சுன்னு வெச்சுக்குவேன். சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? dielectric கால்குலேட் பண்ண போறோம். all other physical quantity நம்ம கால்குலேட் பண்ணலாம். capacitance என்னவாயிரும்? capacitance in medium இல்லையா? சோ என்ன ஆயிரும்? dielectric constant பேஸ் பண்ணிருக்கனால k into r ன்னு சொல்லாமா? capacitance ஓட வேல்யூ என்ன ஆயிருக்கும்? இன்கிரீஸ் ஆயிருக்கும். சோ dielectric medium பிளேஸ் பண்ணிட்டா பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்க capacitance ஓட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். v ஓட வேல்யூ remains constant இல்லையா? potential remains constant. electric field என்னவா இருக்கும்? v இங்க பாருங்க v constant ஆச்சுனா electric field v by d ன்னு சொல்லலாம். the separation distance இது constant தான். so v constant and d constant and electric field என்னவா இருக்கும்? constant ஆ இருக்கும். so அத புரிஞ்சுக்க. electric field is constant. இப்ப charge ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? charge எப்படி டிஃபைன் பண்ணலாம்? how will define the charge? charge எப்படி டிஃபைன் பண்ணலாம்? q is equal to c into v ன்னு டிஃபைன் பண்ணலாம். charge equal to c is equal. charge எப்படி டிஃபைன் பண்ணலாம்? c into v. இது constant. c ங்கிறது constant. இப்ப capacitance increase ஆயிருக்கனால charge ஓட வேல்யூ என்ன ஆயிருக்கும்? increase ஆயிருக்கும். this must be know clearly. புரியுதா? பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கும்போது எனர்ஜி என்ன ஆகும்? சோ நாம v கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன். c energy is equal to half c medium இல்லையா? c medium into what? v square. v ங்கிறது கான்ஸ்டன்ட். சோ c increase ஆயிருக்கு. c increase ஆயிருக்கு அப்படினா எனர்ஜி என்ன ஆகும்? increase ஆகும். see பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கும்போது capacitance increases, potential is same, electric field same, charge increase ஆகும், energy என்ன ஆகும்? increase ஆகும். this must be know clearly. this is what is the first condition. second condition என்ன பண்றேன் அப்படினா பேட்டரியை நான் ரிமூவ் பண்றேன். battery is removed. second condition எடுத்துட்டேன். பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். second condition is battery removed. battery is removed. battery is removed. dielectric constant insert பண்றேன். dielectric constant is inserted. see இங்க பாருங்க பேட்டரி ரிமூவ் பண்ணல, இங்க பேட்டரி ரிமூவ் பண்றேன். inserted. சோ இப்போ என்ன ஆகும் அப்படினா லிசன், இதுல இருந்து சார்ஜ் எல்லாம் இதுல ஸ்டோர் ஆயிரும் இல்லையா? சோ என்ன அப்படினா பேட்டரியில இருக்கிறது சார்ஜ் எல்லாம் இதுல ஸ்டோர் ஆயிரும். சோ நான் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படினா the potential என்ன ஆகும்? drop ஆகும். கெபாசிட்டர்ல இருக்க பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? drop ஆகும். சோ v சேஞ்ச் ஆகும். பட் அதுல இருக்க சார்ஜ் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ல இங்க பாருங்க பேட்டரி கனெக்ட் பண்ணா v சேம், பேட்டரி ரிமூவ் பண்ணிடுச்சுனா என்ன சேமா இருக்கும்? சோ q சேமா இருக்கும். this is what is a q is same. q is same. capacitance ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? what will happen the capacitance value? capacitance ஓட வேல்யூ சேம் தான். இங்க பாருங்க medium. so c medium is equal to dielectric medium insert பண்ணிருக்கேன். just I place dielectric medium insert பண்ணால k into c r சொல்லலாம். so capacitance ஓட வேல்யூ என்ன ஆகும்? increase ஆகும். the capacitance ஓட வேல்யூ increase ஆகும். capacitance ஓட வேல்யூ increase ஆகும். charge என்ன இந்த இடத்துல? charge remains constant. charge remains constant. right? charge remains constant. அப்ப நான் potential calculate பண்ணலாமா?
பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q is equal to C V ன்னு சொல்லலாம். V எனக்கு சொல்லலாம் போது Q by C யா, Q by C. Qங்கிறது கான்ஸ்டன்ட், Q is constant. கெபாசிட்டன்ஸ் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? பிகாஸ் V is proportional, inversely proportional to C. கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பசங்களா. பேட்டரி ரிமூவ், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனனால. பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். வாட் இஸ் த ரிலேஷன் இஸ் தட்? V by D. The energy என்ன ஆகும்? See, நாம என்ன சார்ஜ் கான்ஸ்டன்ட்டா எடுக்கணும். அப்படின்னா ஆஃப் 1 by 2 C V ஸ்கொயர். V ஸ்கொயருக்கு பதிலா நான் அப்ளை பண்றேன். ஏன்னா V சேஞ்ச் ஆகுது. Vங்கிறது என்ன சொல்லலாம்? Vங்கிறது சொல்லாங்க பாருங்க. V is equal to இங்க Q by C எடுக்கலாமா? Q by C, Q square by C square. இப்போ கேன்சல், சரி இந்த C கேன்சல் பண்ணா 1 by 2 Q square divided by C இல்லையா? சோ இப்போ C ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன். எஸ் ஆர் ஆர்கனைம் பாயிண்ட். சோ U is inversely proportional to C. சோ ஏன்னா சார்ஜ் சேம். இங்க பாருங்க, இங்க வோல்டேஜ் ஆஃப் CV ஸ்கொயர் யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னது? வோல்டேஜ் இஸ் சேம். இங்க ஆஃப் Q ஸ்கொயர் by C யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னது? என்ன சேம்? சார்ஜ் இஸ் சேம். தட்ஸ் வை ஐம் யூசிங் திஸ் ரிலேஷன். எஸ் ஆர் ஆர்கனைம் பாயிண்ட். சோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் தான் நிறைய இடத்துல தியரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கெபாசிட்டரை பொறுத்தளவுக்கு இந்த ஐடியாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. எஸ் ஆனோ? இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. கொஸ்டின் இது a parallel plate capacitor. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படின்னா ஜஸ்ட் தட்டி விடுறாங்க. லைக்க புரிஞ்சுச்சுன்னு சொல்லி தட்டி விடுங்கடா. So I can understand this. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஓகே சுச்சிதா, can you hear me ma? இருக்கீங்களா? Can you hear me? Hear me, hear me. Can you hear me? Okay, question பாருங்க. A parallel plate capacitor is charged to a potential difference V voltage சொல்லிட்டாங்க. After disconnecting charge battery. So இது என்ன பண்ணிட்டாங்க? After disconnecting the charge battery. Disconnect பண்ணிட்டு. Right? Disconnect பண்ணிட்டு. Yes or no? Disconnect பண்ணாவே என்ன சேமா இருக்கும்? Charge is same. இல்லையா? Q சேமா இருக்குமா? Q is constant. V என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். E என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். U என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். C என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். So this must be known clearly. The distance between that parallel plate capacitor increases. The distance between parallel plate capacitor increases using insulating handle. As a result of potential என்ன ஆகும்? Potential difference என்ன ஆகும்? Potential difference? Yes, it is what is it? Decreases. Remove சொல்லிட்டாங்க. Decreases. That's it. Over. Clear நாம எடுத்துக்கலாம். Yes or no? Next one is that if the plate of parallel plate capacitor are connected by battery moved closely each other. அப்படினா ரெண்டு கெபாசிட்டர் என்ன பண்ற? க்ளோஸா மூவ் பண்ற. டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? C is equal to epsilon naught A by D. So க்ளோஸ் ஆக டிஸ்டன்ஸ் கம்மி ஆக கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ அதிகமாகும். ரைட்? கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ அதிகமாகும். கிளியரா? இப்போ ஆப்ஷன் போலாம். சோ இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் கம்மி ஆகும்போது கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ அதிகமாகும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் C is correct. சோ ஆப்ஷன்ல C இருக்கும் பாருங்க. ஒரே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ இது ராங். அவ்வளவுதான். சோ A இருக்கும் இல்லனா B இருக்கும். A இருக்கும் இல்லனா C இருக்கும். சோ A கரெக்ட்டானு பார்க்கலாம். The charge stored in the capacitor increases. Charge stored in the capacitor increase ஆகும். எப்படி charge stored in the capacitor increases? சோ இப்ப கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? சோ Q divided by V என்ன சொல்லலாம்? C ன்னு சொல்லலாம். Q divided by V is C. கெபாசிட்டன்ஸ் சார்ஜோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா, சரி கெபாசிட்டன்ஸோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா அதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜோட வேல்யூ என்ன ஆகும்? அதிகமாகும். எஸ், சார்ஜ் ஸ்டோர். ஏ கரெக்ட். சோ அப்படின்னா இங்க பாருங்க, E மட்டும் தான் செக் பண்ணணும். The product of the charge. So C check பண்ணலாம். The ratio of the charge remains constant. Ratio of the charge to potential. Ratio of the charge to potential. Charge to potential ங்கிறது என்ன? Charge by potential capacitance remains constant. It is not a constant. So இது vary ஆகும். ஏன்னா potential சரி capacitance vary ஆகும். So what is the answer is that? So this is what is a what is the answer is that A is the answer. A, C, E the correct answer. I am here. Suchita, yes. I can hear you ma. Yes. Clear? In the answer புரிஞ்சுதா? So what is the answer is A, C, E is the correct. A, C, E is the correct. Yes, clear?
Yes or no? Any doubt, ma? So can you tell me this one? So parallel plate capacitor, the capacitance C is connected to the cell. Cell nalu battery nalu same da. இந்த இடத்துல. And the disconnected. It is disconnected from it. Battery disconnect பண்ணிட்ட. Charge பண்ணி disconnect பண்ணிட்ட. The dielectric slab of dielectric constant K, which can be just filled in air gap of the capacitor, now inserted in it. Which of the following is in current state கேட்டிருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்க, it is not a correct statement, it is an incorrect statement. So disconnected, battery disconnected na charge என்னவா இருக்கும்? It is a constant. இல்லையா? Battery disconnected na charge என்னவா இருக்கும்? It is a constant. ஏனா எல்லா சார்ஜ் எதுல ஸ்டோர் ஆயிரும்? கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிரும். So பேட்டரியில இருக்க சார்ஜும் கெபாசிட்டர்ல இருக்க சார்ஜும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So option incorrect option இருக்கணும். இல்லையா? Charge stored on the capacitor, it is not conserved. It is wrong. So it is a option is D is the answer. It is a conserved. இல்லையா? Charge stored in the capacitor remains constant. Yes or no? Yes, good, Suchitra. Suchita is good. Super. Clear, everyone understood it? D is the answer. Direct answer பண்ணிடலாம். Clear? So this is what is the end of the class. And one more idea I'll give you that. So very, very important things. Don't miss that. 24th January, December. 24th December. Okay, December. மறந்துடாதே பசங்களா. 24th December. Okay, complete 11th session. I'm going to discuss that. Discuss பண்ண போறேன். I'm going to decode எதிலிருந்து வரும், எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, எந்த டாபிக்கோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, எல்லாத்தையும் நான் டிஸ்கஷன் பண்ண போறேன் பசங்களா. ஓகே, it start from 12 pm. Yes or no? So 12 pm அப்படின்னா afternoon sessionல start from that. So nearly what is it, 10 plus hour I'm going to teach you that. So clear-ஆ நான் crystal clear-ஆ ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Okay, so don't miss this session பசங்களா. If you miss this session, you will feel. ஏன்னா யாருக்கெல்லாம் 11thல டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெய்பர்ஸ் அப்படின்னா கிளாஸ்மேட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் பட் இட் வில் க்ளோஸ் ஸ்கூல் ஃபார் மீ சார். ஓகே, ஈவினிங் நைட் ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஈவினிங் ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ யூ கேன் கம் 5 o'clock and see that one. ஸோ 5 o'clock மென்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, கிளியர்மா? எஸ், தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். வில் டிஸ்கஸ் எஸ் நெக்ஸ்ட் என்னோட செஷன் என்னவா இருக்கும்? மாரத்தான் தான் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். மாரத்தான் செஷன் மிஸ் பண்ணாதீங்க பசங்களா. ஓகே, தேங்க்யூ. வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட்.